ओम शांति। संस्कार परिवर्तन की भट्टी संस्कार में परिवर्तனை இந்த பட்டியில पधारे हैं आए। எல்லாரும் நீங்களா வந்திருக்கீங்க. तो जरूर ये लक्ष्य है இந்த லட்சியம் வச்சு வந்திருக்கீங்க. हमें अपने संस्कारों को நாம் நம்முடைய சம்ஸ்காரத்தை बदलना है। மாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தோடு வந்திருக்கீங்க. सबसे पहले எல்லாத்தோட முதலாவதாக अपने आप से पूछे நாம கேட்டு பார்க்கணும், कि अभी का ये विश्व இப்பத்தினுடைய உலகம், या अभी का ये संसार, இந்த உலகம் இப்பத்தினுடைய தற்சமயம் ये यहाँ रहने जैसा है இப்ப இருக்கிற மாதிரி இருக்கா? நம்மளாம் இங்க இருக்கிற மாதிரி இருக்க? ऐसी है இந்த உலகம் அப்படி இருக்குதா? कि जिसमें हम लोग रहें। நம்மளாம் இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு அதுக்கு सब தகுதியா இருக்க? कहेंगे कि ना, எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ये दुनिया हमारे रहने जैसी நம்ம உலகம் நம்ம இருக்கிற மாதிரி இல்லவே இல்லை. पुरानी हो गई है, பழைய உலகம், मजबूत हो गई है। பட்டு போன உலகமாச்சு. और इस दुनिया के अंदर இந்த உலகத்துக்குள்ள असंस्कारिता आ गई है, तमो प्रधानता आ गई है, தமோ பிரதானம், impurity आ गई है। இம்பியூரிட்டி, अपवित्रता, தமோ ये பிரதானம் संसार ஆயிடுச்சு. तो पसंद नहीं है, இந்த உலகம் நமக்கு பிடிக்கல, दुनिया पसंद नहीं है। இந்த உலகம் பிடிக்கல நமக்கு. इसीलिए तो बाबा और हम सब बच्चे அதனால பாபா மற்றும் इस குழந்தைகள் संसार को बदलना चाहते हैं, இந்த உலகத்தை மாற்ற விரும்புகின்றோம். चेंज करना चाहते हैं। இதை சேஞ்ச் பண்ண விரும்புகிறோம். लेकिन ये चेंज होगा कैसे? இது எப்படி மாற்றம் வரும்? इस संसार में रहने वाले हम ही हैं। இந்த உலகத்தில் நாம இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். जब हम நம்ம बदलेंगे தான் வாழ்றோம். तो संसार बदलेगा। நம்ம மாறினா தான் உலகம் जैसे மாறும். इस हॉल के अंदर இந்த ஆளுக்குள்ள हम सब यहाँ बैठे हैं। நாம எல்லாரும் இங்க உட்காந்துருக்கிறோம். अभी इस हॉल का वायुमंडल, இந்த ஆளுடைய வாயுமண்டலம், वातावरण சூழ்நிலை, का आधार किस पर है? ஆதாரம் எதன் அடிப்படையில் हमारे இருக்கு? पर है ना। நம்முடைய அடிப்படையில் தானே இருக்கு. अभी सब एक साथ यहाँ நம்ம எல்லாரும் ஒரே அடியா लाना शुरू कर दे ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்க, तो यहाँ का वातावरण कैसा बन இந்த जाएगा? வாயுமண்டலம் எப்படி இருக்கும்? सब कान बंद कर दे। எல்லா காதை மூடிக்குவாங்க இல்லையா? और अभी देखिए कि आप இப்ப सब பாருங்க, बहुत बाबा की याद में நீங்களா பாபா நினைவுல प्रेम से அன்பா बैठ करके बाबा உட்கார்ந்துகிட்டு के ज्ञान பாபா को கிட்ட सुन रखे हैं। ஞானத்தை கேட்டுட்டு तो இருக்கீங்க. कितना शांत वातावरण, எவ்வளவு சாந்தமான வாतावरण, शुद्ध वातावरण। எவ்வளவு சுத்தமான வாயுமண்டலம். तो ये एटमॉस्फियर को बनाने वाले हम ही हैं। இந்த அட்மாஸ்பியர், இந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவங்க நம்ம தான். को भी बनाने वाले हम ही हैं। அதே மாதிரி இந்த உலகத்தை உருவாக்கக்கூடியவங்க நம்ம தான். बिगाड़ा हमने है, நம்ம தான் கெடுத்தோம். बनाना भी அதை உருவாக்குறதும் அதை நல்லதா மாத்துறதும் நம்ம தான். स्थान को गंदा हम करेंगे तो फिर அசிங்கப்படுத்துனதும் நம்ம தான். அதை சுத்தப்படுத்துறதும் நம்ம தான். रिस्पॉन्सिबल हम हैं, பொறுப்பு நம்ம தான். जिम्मेदार हम हैं उसके लिए। तो इस संसार को परिवर्तन அதனால இந்த करने के உலகத்தை लिए மாற்றுவதற்காக हमें अपने संस्कारों को முதல்ல बदलना நம்முடைய होगा। சம்ஸ்காரத்தை மாற்ற வேண்டி வரும். संस्कार बदले, சம்ஸ்காரம் மாறினால் संसार भी। உலகம் கூட மாறிவிடும். अभी वर्तमान समय இந்த पर தற்சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா हर देश की ஒவ்வொரு தேசத்திலையும் संस्कृति अपनी अपनी है। அவங்களோட பழக்க வழக்கம் அவங்க அவங்களோடது. इंडिया के अंदर भी देखो तो இந்தியாவுக்குள்ள साउथ की பாருங்க, संस्कृति अपनी है, தென்னிந்தியாவில் ஒரு संस्कार மாதிரி अपने இருக்கும், हैं, और नॉर्थ के அவங்களுடைய பழக்க வழக்கம் ஒரு மாதிரி अलग है இருக்கும். ना। வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பழக்க तो வழக்கம் भारत देश வேறு की மாதிரி இருக்கும். संस्कृति, பாரத தேசத்தினுடைய பழக்க வழக்கம் इस கூட संस्कृति को ऊंचा उठाने वाले को அதை உயர்த்தவர் யாரு? இந்த பாரதத்தை உயர்த்தவர் யார்? நம்ம தானே. ஏனெனில் संस्कारों से ही சம்ஸ்காரத்தின் மூலமாகத்தான் संसार की आकृति बनती है। இந்த உலகத்தினுடைய மாற்றம் நல்லதோ கெட்டதோ நம்முடைய சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் தான் ஏற்படுது. सबको ये कहा है பாபா நம்ம எல்லாருக்கும் कि சொல்லியிருந்தாரு, हमारे संस्कारों से நம்முடைய சம்ஸ்காரத்தின் மூலமாக हमारे शरीर की आकृति भी बनती है। இந்த சரீரம் கூட சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் தான் ஆகுது. इसीलिए तो कहा कि அதனால தான் சொல்லப்படுது, सतयुगी दुनिया के अंदर சத்திய உலகத்துக்குள்ள सबके शरीर की आकृति, எல்லாருடைய बहुत சரீரம் सुंदर है। ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். उसमें कोई डिफेक्ट नहीं அதுல होगा। எந்த விதமான குறை இருக்காது. Beautiful சரீரத்துக்குள்ள होगा। பியூட்டிஃபுல்.
அழகா अभी இருக்கும். कैसे हैं? ஆனா இப்ப எப்படி இருக்குது? हर एक के अंदर कोई न ஒவ்வொருத்தருக்குள்ள कोई ஏதாவது ஒண்ணு प्रकार की कमी है குறை இருக்குதா செய்யுது. और वहाँ ये शरीर की அங்க आकृति அந்த संसार की आकृति बहुत सुंदर அங்க होगी, சரீரமாகட்டும் क्योंकि हम உலகமாகட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். सुसंस्कारी होंगे, நம்மெல்லாம் சுத்தமான நல்ல हमारी சம்ஸ்காரம் உள்ளவர்களாக இருப்போம். संस्कृति अच्छी, संसार நம்முடைய பழக்க வழக்கங்கள் संस्कारों से आकार நல்லா होता இருக்குது. है। சம்ஸ்காரம்னா आकार ஆக்கார் तैयार कैसे होता है? ஆக்கார் எப்படி தயாராகுது? ஆக்காரம்னா संस्कार में भी आकार शब्द समाया சம்ஸ்கார हुआ है। மூலத்துல ஆக்காரங்கிற வார்த்தை அடங்கியிருக்குது. तो ஆக்காரம்னா हमें अपने सूक्ष्म मॉडल। संस्कारों को परिवर्तन करना है। நம்முடைய சம்ஸ்காரத்தை மாத்தினா நம்முடைய तब சூட்ச शरीर மூடல் கூட का மாறும். आकार और दुनिया சரீரத்துடைய का बदल जाएगा ஆக்காரம் என்றால் சரீரம் மாறும் और பொழுது वो हमारी कृति अर्थात कर्म से बनता है। संस्कृति நம்முடைய சம்ஸ்காரம் மாறும்போது உலகம் மாறும். means இந்த कर्म। சம்ஸ்காரம் எப்படி ஆகுது? तारतम्य, நம்முடைய दृष्टि, वृत्ति, கர்மத்தின் மூலமாகத்தான் कृति। உருவாகுது. कृति मीन्स कर्म குருத்தி और அப்படின்னா कर्म கர்மம். परिवर्तन होने से கர்மம் மாறும் பொழுது संसार और संस्कृति ये दोनों சம்சாரம் அதாவது இந்த बदल உலகம் जाते हैं। நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாமே अब மாறிடும். संस्कार बनते कैसे இப்ப हैं? சம்ஸ்காரம் எப்படி உருவாகுது? तो उसका आधार है அதற்கு ஆதாரம் 4 बातों पर आधारित நான்கு விஷயத்தினுடைய हमारे ஆதாரத்துல संस्कार இருக்குது. का बनना। நம்ம சம்ஸ்காரம் सबसे உருவாகுது. पहले हैं முதல் விஷயம் जो हमारे अनादि संस्कार है। அனாதி சம்ஸ்காரம். बाबा ने हमें समझ दी है ना। நமக்கு நல்ல அறிவு हर கொடுத்திருக்காரு. आत्मा, ஒவ்வொரு ஆத்மாவும் विश्व की हर आत्मा உலகத்தினுடைய ஒவ்வொரு ஆத்மாவும் शांत स्वरूप है, சாந்த ஸ்வரூபம், प्रेम स्वरूप है, அன்பு ஸ்வரூபம், पवित्र स्वरूप है, தூய்மையின் ஸ்வரூபம், शक्ति स्वरूप சக்தி है। ஸ்வரூபம். हम सब आत्माओं के நாம் अनादि அனைத்து गुण ஆத்மாவுடைய அனாதி குணமும் அதுதான். उसका ஆனால் प्रमाण भी है அதுக்கு कि ப்ரூஃப் ये கூட இருக்குது. सारी दुनिया का இந்த चक्कर முழு உலகத்தையும் लगाएंगे நீங்க சுத்தி பாருங்க. तो उसमें से एक आत्मा भी ஒரு ऐसी ஆத்மா मिलती கூட है कि मुझे शांति नहीं चाहिए। எனக்கு அமைதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தராவது இருக்காங்களா? मिलेगी ऐसी? அப்படி யாராவது இருக்காங்களா? क्यों? ஏன் एक तो निकले ना, करोड़ों ஒருத்தராவது கோடிக்கணக்கில் ஒருத்தராவது எனக்கு சாந்தி வேண்டாம், कोई ऐसी व्यक्ति नहीं ஒருத்தராவது கோடிக்கணக்கில் ஆத்மாக்கள் இருக்காங்க, ஒருத்தராவது எனக்கு சாந்தி வேண்டாம் सबको அப்படின்னு चाहिए। சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்குமே சாந்தி வேணும் இல்லையா? पूरे विश्व में कोई भी ऐसा एक व्यक्ति नहीं निकलेगा யாரும் அந்த जो மாதிரி ஒரு कहे ஆள் कि கிடைக்க मुझे மாட்டாரு. प्रेम की जरूरत எனக்கு नहीं। அன்பு வேண்டாம்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? कोई भी कहेगा யாராவது சொல்லுவாங்களா எனக்கு அன்பே सबको வேண்டாம்? चाहिए, அன்பு खुशी எல்லாருக்கும் வேணும், सबको चाहिए, குஷி எல்லாருக்கும் வேணும், शांति सबको சாந்தி चाहिए। எல்லாருக்கும் வேணும். क्यों? ஏன் வேணும்? क्योंकि हमारे ஏன்னா अनादि நம்முடைய அனாதி गुण है, குணம் அதுதான். हमारे अनादि कालों के संस्कार நான் அனாதி हैं காலத்தினுடைய சம்ஸ்காரம் அது शांति में रहने। சாந்தியா இருப்பது. हमारा घर நம்முடைய வீடு பரந்தாமம், वतन மூல்வத்தனம், शांति धाम, சாந்தி தாமம். वहाँ अलौकिक दिव्य शांति அங்க அலௌகிக்கும் தெய்வீகமான சாந்தி இருக்கின்றது. और उस देश में ये आत्मा அந்த रहती है। தேசத்துல இந்த ஆத்மாக்கள் இருந்திருக்கிறோம். शांति में रहने के संस्कार சாந்தியில் இருக்கக்கூடிய हम சம்ஸ்காரம் आत्माओं के अंदर है। ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளும் இருக்குது. इसीलिए ही भगवान को भी कहते हैं कि அதனால தான் பகவானுக்கு சொல்றோம், பகவான் मुझे கூப்பிடுறாங்க, शांति दो, சாந்தி கொடுன்னு அந்த பகவானை मुझे கேட்குறாங்க. शांति की दुनिया में आप சாந்தி ले உலகத்துக்கு चलो। என்னை கூட்டிட்டு போங்க. हम शांति में जीने वाले நம்மளாம் சாந்தியா और இருக்கக்கூடியவர்கள். यहाँ तो आवाज है, இங்க ஒரே लड़ाई சத்தம், है, சண்டை, झगड़े हैं, சண்டை, பிரச்சனை, சத்தம், तूफान है, ஒரே புயல். यहाँ दिल नहीं लगता। இங்க மனசே பிடிக்க மாட்டேங்குது. तो हमारे अनादि वो संस्कार है, நம்முடைய उसका அனாதி प्रमाण है சம்ஸ்கார ना। பிரமாணமான ப்ரூஃப் என்ன? देखो प्रेम भी இப்படி हमारे பாருங்க, अनादि அன்பு संस्कार அன்பு கூட நம்முடைய அனாதி आत्मा சம்ஸ்காரம். से ஆத்மாக்குள்ள न मिले तो भी जीना मुश्किल, அன்பு இல்லைன்னா வாழ்வதே सब कुछ கஷ்டம். उपलब्ध हो, सब எல்லாமே कुछ கிடைக்குது, प्राप्त हो, எல்லாமே இருக்குது.
लेकिन कोई ஆனால் आपको प्रेम नहीं देता है அன்பு யாரும் காட்டலேன்னு வைங்க, तो कहेंगे जी के क्या करूं, வாழ்ந்துதான் என்ன பண்ண महल போறோம், क्या करूं, ये गाड़ी क्या இந்த करूं, மாளிகை என்ன பண்றோம், कोई मेरे வண்டி से என்ன प्रेम பண்றோம், से बात ही யார் नहीं எங்கிட்ட करता, கொஞ்சம் அன்பா कोई பேசுறது प्रेम இல்ல, से मुझे देखता नहीं இல்ல है, அன்பா கூட பாக்குறது तो கூட जी இல்ல, के क्या करूं। வாழ்ந்துதான் என்ன பண்ண போறோம். तो प्रेम चाहिए है ना। அப்ப அன்பு வேணும் தானே. बहुत साल पहले ரொம்ப காலத்துக்கு முன்னாடி बहुत बड़े ज्वेलर थे बॉम्बे के, ஒரு பெரிய நகை வியாபாரி இருந்தாரு பாம்பேல. और वो आए थे, அவர் வந்திருந்தாரு, बेटी ने सुसाइड कर लिया था। அது சூசைட் खुद भी பண்ணிட்டார். बहुत धनवान थे, धनवान फैमिली में பெரிய बेटी செல்வந்தர், शादी की थी, எல்லாமே तो நல்லா செல்வம் भौतिक இருக்கு. साधनों की तो कोई कमी थी அவருக்கு नहीं எந்த वहाँ। சாதனங்களும் குறைவே फिर கிடையாது भी அவருக்கு. वो இருந்தாலும் ऊंची मंजिल में रहती थी, वहां से जंप मारा उसने। அவர் பெரிய மாடியிலிருந்து கீழே குதிச்சு சரியர் बाकी तो விட்டாரு, सब कुछ சூசைட் था, பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு அன்பு கிடைக்கல. எல்லாமே प्रेम के கிடைச்சது, बिना व्यक्ति जी नहीं सकता। அன்பு இல்லாம ஒரு மனிதன் இருக்க प्रेम முடியாது. न मिले तो भी जीना मुश्किल है, और वो அன்பு किससे प्रेम இல்லைனாலும் न करे न तो भी जीना मुश्किल। யார்கிட்டயாவது அன்பு காட்டவும் முடியலன்னா इसीलिए அப்படியும் வாழ முடியாது. आज के அதனால जमाने में இன்றைய देखो, சமயத்துல பாருங்க, किसी के घर में कोई न हो या இவங்க तो யார் வீட்டுல யாரும் होते भी இல்லைனாலும் हैं, फिर भी जानवरों இருந்தாலும் से प्यार करते हैं। பாருங்க, இருந்தாலும் இல்லைனாலும் पशुओं को पालने விலங்குகளை के வச்சு, पहले था। இந்த நாய் பூனைலாம் வச்சு அதுக்கு அன்பு காட்டுறாங்க. हम्म? आजकल முதல்ல அந்த மாதிரி पशुओं இருந்தது, को घर में रखते हैं, இப்ப வீட்லயே மிருகங்களை வைக்கிறாங்க. ஏன்னா खाते हैं மனிதனிட்டும் उसके அன்பு, साथ, அவங்க கூட घूमते हैं சாப்பிடுறாங்க, उसके साथ, நடக்கிறாங்க अरे அவங்க कहीं கூட, तो सोते भी हैं कुत्ते को சிலர் लेके। தூங்குறாங்க यही வச்சுக்கிட்டே, बोलिए। அந்த நாய் வச்சு நாய் கூடவே தூங்குறாங்க. तो ஏன்னா देखो, மனிதர்கள் அன்பு காட்டுறது இல்ல. मनुष्य को प्यार மனிதர்களுக்கு அன்பு नहीं कर पाते हैं तो पशुओं से प्यार करते हैं, அது और पशुओं को மிருகங்கள் प्यार மீது அன்பு करता है, காட்டுறாங்க, அந்த மிருகங்களும் அதுக்கு அன்பு காட்டுது. लेकिन प्यार चाहिए। क्यों? அதனால அன்பு हमारे வேணுங்கிறதுக்காக தான் அப்படி अनादि பண்றது. संस्कार है ये। ஏன் நமக்கு அன்பு इसीलिए வேணும்னா நம்முடைய हमको அனாதி சம்ஸ்காரம் அன்பு चाहिए। தான். कई बार हम कहते हैं ना, அதெல்லாம் हमारे बाप சொல்லுவோம் இல்லையா, दादा की प्रॉपर्टी है, நம்ம तो பாப்தாதாவுடைய हमको तो ப்ராப்பர்ட்டி, हक है நமக்கு और உரிமை हमको இருக்குது, मिलनी चाहिए। நமக்கு அந்த ஆஸ்தி तो கிடைத்தே ये ஆகணும். शांति, प्रेम, आनंद, சாந்தி, खुशी, அன்பு, ये குஷி, हमारी अनादि இது प्रॉपर्टी அனாதி है, பிராப்தி சொத்து நம்முடையது, हमारा अधिकार है, நம்முடைய அதிகாரம் அது. क्योंकि हमारे में ஏனெனில் ये चीज थी। ஏன்னா இந்த பொருளெல்லாம் ये நம்மகிட்ட अनादि இருந்திருக்குது. संस्कार இது हमारे में அனாதி है, சம்ஸ்காரம், वो நம்முடைய आज அனாதி नहीं है, तो हम என்றென்றைக்குமே तड़प இருக்கக்கூடிய रहे சம்ஸ்காரம். हैं ஆனா शांति के लिए, இப்பெல்லாம் प्रेम के लिए। அமைதிக்காக, அன்புக்காக हमारी துடிக்கிறோம். प्रॉपर्टी चली गई है। நம்முடைய சொத்து போயிருச்சு. दूसरी बात है அடுத்தது आदि என்ன? संस्कार, ஆதி சம்ஸ்காரம் என்ன? सतयुग के संस्कार, சத்தியத்தினுடைய சம்ஸ்காரம். वहाँ भी प्रेम, அங்கே அன்பு, शांति, சாந்தி, குஷி, यूनिटी, ஒற்றுமை, सब कुछ वहाँ था, और அங்க वहाँ तो எல்லாமே कोई இருக்குது. वस्तु ही नहीं थी सतयुगी दुनिया में। तो आदि के संस्कार भी हमारे ஆதி ऐसे थे, சம்ஸ்காரம், சத்தியுடைய तो वो சம்ஸ்காரம் கூட संस्कार हमारे में पड़े हैं, அந்த அப்படித்தான் और இருந்தது. அன்பு, दूसरे அமைதி, हैं குஷி எல்லாம் இருந்திருக்குது. माता पिता से मिले हैं संस्कार। அந்த माँ சம்ஸ்காரம் बाप தாய் भी, தந்தையுடன் बच्चा நம்ம ஒத்து थोड़ा போகுது. भी समझदार होता है, அம்மா ऐसे அப்பாவோட बैठो, குழந்தை कोई मिले तो नमस्ते करो, சொல்லுவாங்க बड़े இல்லையா, நீ आगे யாராவது बढ़े, பார்த்தா पाँव நமஸ்தே छुओ, பண்ணணும், है ना, அவங்களுக்கு வணங்கணும், கால் संस्कार தொட்டு देते हैं ना, கும்பிடணும். அந்த சம்ஸ்கார் ऐसे சொல்லி खाओ, கொடுக்குறாங்களே, அம்மா அப்பா இப்படி ऐसे சாப்பிடு, पियो, இப்படி ऐसे குடிக்கணும், बैठो। இப்படி உட்காரு. मुझे याद है எனக்கு बोरीवली ஞாபகம் में இருக்குது, போரிவெளியில बच्चों का एक कार्यक्रम रखा था, बच्चे குழந்தைகளுக்காக ஒரு थे புரோகிராம் वहाँ ही வச்சிருந்தோம். थे, 2 நாள் குழந்தைங்க समर அங்கேயே कैंप में இருந்தாங்க. करते हैं ना, சம்மர் கேம்ப் வைப்பார் तो இல்லையா, बच्चों को भोजन खिला रखे थे, அங்கே सब बच्चे சாப்பாடு बैठे கொடுத்திருந்தோம், थे। குழந்தைங்களுக்கு சாப்பாடு उसमें கொடுத்திருந்தோம். से एक बहुत छोटी बच्ची, அதில் ஒரு छोटे சின்ன छोटे குழந்தை, बच्चों சின்ன का பொண்ணு, इनका प्रोग्राम, சின்ன छोटी குழந்தைகளுக்காக, बच्ची சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு भोजन के लिए बैठी थी, और உட்காரும்போது मई का சாப்பிடும்போது, समय था जो आम की सीजन थी, तो மாம்பழ सभी சீசன், बच्चों को आम भी दिया था भोजन में। எல்லாத்துக்கும் மாம்பழம் तो கொடுத்தாங்க आम की சாப்பிடல. जो गुठली थी ना, अभी छोटे बच्चों का मुंह तो छोटा होता है, சின்ன குழந்தைக்கு तो வாய் आम சின்னதாக தானே की இருக்கும். गुठली खाने जाए तो इधर उधर आम लग जाता था। அது மாம்பழம் इतनी சாப்பிடும்போது छोटी एज में அங்கங்கே इतनी வாயில எல்லாம் வந்து गंभीर, शांत ஒட்டிக்குது இல்லையா. और इतना रॉयल्टी से ஆனா बैठी ஒரு खाना சின்ன खाने பொண்ணு के ரொம்ப लिए, ராயலா और खा உட்கார்ந்துகிட்டு के जरा நல்லா भी எவ்வளோ वो சாப்பிடுது. वहाँ लग जाता था ना, கொஞ்சம் கூட அது அந்த கன்னத்துல அங்கங்கே ஒட்டி இருந்தா கூட அதை அப்படியே தொடச்சி उसमें எடுத்துறது. शांति,
அதுலயும் சாந்தி. அவ்வளோ एक ராயலா होता है ना, இருந்தது அந்த बच्चे பொண்ணு. होते हैं, बच्चे तो चंचल होते हैं, खाएं குழந்தை खिलाएं வந்து ऐसे சஞ்சலமா ऐसे இருப்பாங்க இல்லையா? करें, சாப்பிடும்போது எல்லாம் इसका तो அங்கங்க ध्यान எல்லாம் से। கொட்டிருவாங்க. இந்த வாயெல்லாம் வாய், கன்னம் ये எல்லாமே क्या है? அந்த மாம்பழம் அதெல்லாம் संस्कार ஒட்டிக்கும். दिए गए हैं आत्मा ஆனா को, அந்த சின்ன பொண்ணு है ना? அவ்வளோ ராயலா माता இருந்தது. पिता அந்த से। மாதிரி தாய் தந்தை வந்து तो அப்படி एक சொல்லி माँ கொடுக்குறாங்க. बाप से हमको संस्कार मिलते हैं। ஒரு அம்மா அப்பாட்ட இருந்து நமக்கு நல்ல சம்ஸ்காரம் दूसरे கிடைக்குது. हैं ரெண்டாவது कि आत्मा खुद अपने ஆத்மா संस्कारों को लेके தன்னுடைய आती है, சம்ஸ்காரத்தை கொண்டு வருது. पुनर्जन्म के संस्कार। சம்ஸ்காரத்தை और கொண்டு வருது. इसीलिए आप और हम सब देखते हैं, அதனால நாம் எல்லாரும் பார்க்குறோம், इतनी கேட்குறோம். छोटी छोटी एज के சின்ன बच्चे சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் इतना கூட सुंदर गीत எவ்வளோ गाते அழகாக हैं। பாட்டு பாடுறாங்க. उनकी मेमोरी भी, எவ்வளோ அவங்களுடைய ஞாபக சக்தி जो பாருங்க. गीत हैं सारे ओरल, அந்த उनको பாட்டு அவ்வளோயும் कागज की பார்க்காம जरूरत படுது. नहीं அவங்களுக்கு है। படிக்க பாடணுன்ட்டு அவசியம் இல்லை. बड़ों को அப்படியே याद नहीं रहता है, மனப்பாடமா படிக்கிறாங்க. और छोटे बच्चे कितना सुंदर गाते हैं। சின்ன குழந்தைங்க பாருங்க எவ்வளோ அழகா பாட்டு பாடுறாங்க. ये इतनी एज में कहाँ से आ गया? இந்த சின்ன வயசுல எப்படி இருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? संस्कार சம்ஸ்காரம். சம்ஸ்கார் கொண்டு வந்திருக்குது. कई छोटे छोटे बच्चे சின்ன சின்ன इतना குழந்தைங்க सुंदर डांस करते எவ்வளோ हैं। அழகா டான்ஸ் பண்றாங்க. कुछ बच्चे छोटी சின்ன एज குழந்தைங்க में சின்ன வயசுல संस्कृत के क्या श्लोक बोलते हैं, சம்ஸ்கிருதத்தினுடைய சுலோகன் எல்லாம் சொல்றாங்க. गीता के श्लोक बोलते हैं, கீதையுடைய ओरली। சுலோகன் எல்லாம் அப்படி மனப்பாடமா சொல்றாங்க. हमारे पास एक என்ன बच्चा எங்க आया கிட்ட ஒரு था, சின்ன ஒரு பையன் வந்திருந்தா उनको बहुत छोटी एज, சின்ன पूरे வயசுலயே वर्ल्ड के फ्लैग को वो पहचानता है। முழு உலகத்தினுடைய आज கொடிகள், आप और தேசிய हम கொடிகளை அவர் தெரிஞ்சுக்க पूरे வச்சிருக்காரு. वर्ल्ड के फ्लैग की पहचान नहीं है, நம்ம வந்து कुछ உலகத்தில் देशों के இருக்கக்கூடிய எல்லா फ्लैग है उसको हम पहचान நம்ம लेते தெரிஞ்சு हैं। வச்சிருக்கிறோமா என்ன? उसको आप अंगुली लख दो कि ये कहाँ का, அந்த इस அந்த देश का குழந்தைய नाम இது होता है। எந்த எந்த தேசத்தினுடைய கொடின்னு சொன்னா ये அந்த क्या பையன் चीज சொல்றான். है? இது என்ன பொருள்னு சொன்னா உடனே पुनर्जन्म சொல்றான். के संस्कार இது என்ன वो ஆகுதுன்னா आत्मा பழைய लेकर ஜென்மத்துடைய के आई சம்ஸ்காரத்தை है। அந்த ஆத்மா கொண்டு வந்திருக்குது. चौथे हैं நாலாவது संग के रंग से संस्कार நான் யார் கூட मिलते हैं। சேர்றோமோ அவங்களுடைய சம்ஸ்காரம் कई ஒட்டிக்குது बार நமக்கு. बचपन में बहुत अच्छे माँ बाप ने संस्कार दिए, சின்ன வயசுல அம்மா அப்பா நல்ல फिर சம்ஸ்காரம் कॉलेज में கொடுத்துருப்பாங்க. जाते हैं காலேஜுக்கு போன பின்னாடி और संग बदल जाता है, कुछ அங்க ऐसे அந்த बच्चों का சங்கம் संग மாறியது, मिल கம்பெனி जाता है, மாறிடுது. उल्टे रास्ते पर அவங்க चलना தவறான வழியில शुरू போயிடுறாங்க. कर देता है। माँ மோசமான बाप வழியில் போக सोचते தொடங்கிடுறாங்க. हैं அம்மா कि அப்பா अरे யோசிக்கிறாங்க, हमने कितनी मेहनत की, எவ்வளோ முயற்சி कितने பண்ணி ஒரு अच्छे நல்லா வளர்த்துட்டு संस्कार வந்தோம், दिए எவ்வளோ थे, சம்ஸ்கார் अब கொண்டு வந்தோம். देखो அது ये பாருங்க क्या करने लग गया। இவன் माँ बाप காலேஜ் टेंशन போய் में என்ன आ பண்ண जाते हैं, என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான். कहते அம்மா हैं அப்பா कि अभी आप டென்ஷன் कुछ வந்துடுதாங்க. करो, इनको क्या करो, कुछ அங்க सुधारो, வந்து கூப்பிடுறாங்க, ஏதாவது வந்து चेंज பண்ணுங்க, लाओ இது इनमें। எப்படியாவது மாத்துங்க, இவரோட तो संग சம்ஸ்காரம் के கெட்டு रंग போச்சு. से भी संस्कार क्या हो जाते हैं। அதனால நம்ம யார் கூட சேர்றோமோ पहले அவங்க सिगरेट नहीं சம்ஸ்காரம் கூட पीता था, மாறுது. कॉलेज में गया तो पीना शुरू कर दिया, शराब पीना शुरू कर காலேஜுக்கு போன दिया, பின்னாடி சிகரெட் குடிக்க झूठ ஆரம்பிச்சுறாங்க, बोलना சாரை शुरू குடிக்க कर ஆரம்பிக்கிறாங்க, दिया, कईयों ने பொய் चोरी சொல்றதுக்கு करना शुरू कर பொய் दिया। சொல்றது, पहली திருடுறது बात तो அதெல்லாம் थी கூட नहीं, ஸ்டார்ட் अभी பண்ணி आ முதல்ல गई। அதெல்லாம் இல்லை. तो संग से भी ஏன்னா அவங்க யார் கூட क्या बनते சேர்றாங்களோ हैं, அந்த संस्कार சேர்க்கை बनते மூலமாக हैं। சம்ஸ்காரம் வருது. अभी हमें अपने संस्कारों को कैसा बनाना है நம்ம இப்ப சம்ஸ்காரத்தை எப்படி और உருவாக்கணும், कैसे हमारे संस्कार நம்மளோட हैं சம்ஸ்காரம் எப்படி वो இருக்குது, बनेंगे कैसे। அது எப்படி जैसे உருவாக்கணும். जीवन के अंदर வாழ்க்கைக்குள்ள उपयोगी चीजें என்னென்ன உபயோகம் वो பண்றோமோ हमें क्या चाहिए, सारी सारी அதெல்லாம் चीजें क्वालिटी वाली चाहिए, ब्रांडेड। நம்ம உபயோகக்கூடிய பொருளெல்லாம் ये நல்ல ये चीज குவாலிட்டி लेते வேணும்னு हैं, சொல்லுவாங்க இல்லையா. ये ब्रांड बहुत अच्छी இந்த है, பிராண்ட் நல்லா लेनी இருக்குது, இது चाहिए। குவாலிட்டி நல்லா இருக்குது, இதை हमें ये வாங்கணும்னு देखना நினைக்கிறோம் இல்லையா. है मेरे संस्कार की அப்படி क्वालिटी சொல்லும்போது நம்முடைய சம்ஸ்கார குவாலிட்டி எப்படி वो இருக்குது, क्या है। நம்முடைய குவாலிட்டி अब எப்படி இருக்குது. चावल भी लेना होगा, कहेंगे बासमती चावल, நம்ம அரிசி வாங்கணும்னாலும் பாஸ்மதி क्वालिटी ரைஸ் வாங்கணும்னு वाली நினைப்போம் चीज। இல்லையா. நல்ல நல்ல பொருள், तो தரமுள்ள हमारे பொருள் வேணும்னு संस्कारों நினைக்கிறோம் की இல்லையா. क्वालिटी भी तो நம்முடைய श्रेष्ठ சம்ஸ்காரத்தோட குவாலிட்டி கூட संस्कार चाहिए ना हमें, சிரேஷ்டமான சம்ஸ்காரம் வேணும் இல்லையா. जीवन उपयोगी चीजें। संस्कार भी तो हम यूज कर रहे हैं ना। ஜீவன் முக்தி हम ஸ்டேஜ்ல जो भी நல்ல कार्य பொருளை யூஸ் करते பண்றோம் हैं, இல்லையா. என்னென்ன हर காரியம் व्यक्ति செய்யறோமோ का बाबा कहते हैं पार्ट अलग अलग है। ஒவ்வொருத்தருடைய क्यों பார்ட் अलग है? தனித்தனி. हर आत्मा के संस्कार
अलग ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவுடைய इसीलिए சம்ஸ்காரம் தனித்தனி. उनकी एक्टिविटी भी அதனால அவங்களுடைய अलग अलग ஆக்டிவிட்டி है. கூட தனித்தனியா एक தான் இருக்கும். जैसी एक्टिविटी ஒரே सबकी மாதிரி नहीं है, செயல்கள் இருக்கவே இருக்காது. क्योंकि आत्मा के संस्कार ஏன்னா अलग ஆத்மாவுடைய अलग. சம்ஸ்காரம் தனித்தனி. बाबा में ये भी समझाते हैं कि பாபா இதையும் सतो, சொல்றாரு, रजो, சத்தோ तमो. ரஜோ தமோ अभी आत्मा की அதெல்லாம் स्टेज சொல்றாரு. क्या है? இப்ப रजो ஆத்மாவோட ஸ்டேஜ் प्रधान என்ன? तक वो पहुंच सकी है, उसके आगे पुरुषार्थ नहीं कर पाई. सतो நம்ம வந்து सामान्य तक ரஜ पहुंची, தமோ பிரதானத்தை पुरुषार्थ ரஜோ करके. ரஜோ பண்ணணும், तो ரஜோலேருந்து उसके संस्कार சத்தோ ஆகணும். कैसे? आज ही बाबा ने எது ये வரைக்கும் भी ஆயிருக்குது कहा நமக்கு. है இன்னைக்கு கூட कि பாபா कुछ மொழியில் लोग சொல்லியிருக்காரு, हैं சிலர் இருக்காங்க அந்த மாதிரி जो ज्ञान को और ஞானத்தை भगवान को मानते ही नहीं है பகவானை ஏத்துக்கிறதே और இல்ல, खूब पाप करते हैं, நிறைய तो பாவம் वो செய்யறாங்க. तमो प्रधान है. அவங்க தமோ अभी तमो பிரதானம் प्रधान है, तो தமோ कलयुग பிரதானம் के अंत में क्या करेंगे? वो आएंगे, उनका रोल अलग கலிய होगा. கடைசியில் எப்படி हम இருக்கும், அவனோட सोचते ரோல் ये எப்படி ऐसा இருக்கும், क्यों தனியா कर रहा है? ஏன் அந்த மாதிரி செய்யறாரு நம்ம सतो யோசிக்கிறோம். प्रधान आत्मा சத்தோ तमो பிரதான प्रधान ஆத்மா की एक्टिविटी को देखेगी தமோ பிரதான ஆக்டிவிட்டி तो उसको பார்க்கும்போது तो अच्छा ही नहीं लगेगा. அதை பிடிக்காது இல்லையா. நம்ம சத்தோ பிரதானம் लेकिन இருந்தவங்க தமோ तमो के பிரதான செயலை संस्कार பார்க்கும்போது பிடிக்கிறது और இல்லை இல்லையா. सतो आत्मा, उनके संस्कार में डिफरेंस तो होगा ही ना. சம்ஸ்காரத்தினுடைய तो சத்தோ பிரதான हमको ஆத்மாவுக்கும் தமோ பிரதான देवी ஆத்மாவும் சம்ஸ்காரம் வித்தியாசம் संस्कार இருக்குது இல்லையா. अपने आप में क्या करने हैं? தெய்வீக भरने हैं. சம்ஸ்காரத்தை நமக்குள்ள दूसरी बात, நிரப்பணும். ரெண்டாவது संस्कारों को हमें अपने अंदर लाना है. சம்ஸ்காரத்தை நமக்குள்ள उसी கொண்டு के வரணும். लिए அதற்காக हमें क्या करना पड़ेगा? அதுக்காக என்ன कि செய்யணும், संस्कारों को चेक करके यूज करें. हम சம்ஸ்காரத்தை செக் பண்ணிட்டு जैसे அப்புறம் धन யூஸ் பண்ணணும். எப்படி பணம் धन இருக்குது, के इम्पोर्टेंट को जानते हैं ना. பணத்தை आज घर பணத்தினுடைய से बाहर निकले, இம்பார்ட்டன் தெரியலையா. வீட்டுல बिना இருந்து வெளியே पर्स के வரும்போது आप बाहर निकलते हो, பர்ஸ் இல்லாம வெளியே போக चाहे முடியுமா. भाई हो तो वो பிரதர் पॉकेट लेके ஆகட்டும் பாக்கெட்ல, निकलेंगे, बहने पर्स और थोड़े மாதாஸ் எல்லாம் बहुत பர்ஸ் भी எடுத்துட்டு போவாங்க, पैसे பிரதர்ஸ் हैं. பாக்கெட்ல आप सब आए हो, பைசா आपके எடுத்துட்டு पास போவாங்க இல்லையா. पैसे हैं, पर्स பைசா है, இருக்கு, பர்ஸ் இருக்குதா है இல்லையா, ना. இருக்குது தானே. कोई ऐसा है जिनके पास पर्स नहीं और பர்ஸ் पैसे இல்ல, नहीं? பர்ஸ் இல்ல, பைசா இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா. एक எல்லார்கிட்டயும் बात பர்ஸ் पर இருக்குது, मैं हंसाती हूँ कि பர்ஸ் व्यक्ति இருக்குது, को பணம் இருக்குது पैसे இல்லையா. के बिना बिल्कुल चल, घर से बाहर कदम रखो, पूछेंगे पर्स लिया, பர்ஸ் எடுத்தீங்களான்னு भूल கேட்பான். गए வீட்டுல हो, இருந்து வெளியே बाहर வரும்போதே निकलो, பர்ஸ் எடுத்தீங்களா இல்லையான்னு पर्स கேட்பாங்களா साथ இல்லையா. में होना பர்ஸ் கையில चाहिए. இருக்கணும் இல்லையா. अभी आपस में பர்ஸுக்குள்ள पति பணம் இருக்கணும். पत्नी का भी बहुत प्यार होता है. இப்போ तो ஒவ்வொருத்தருக்குள்ள मैं கூட அன்பா ये இருக்கும்போது सोचती हूँ, आप நான் அதை लोग भी யோசிக்கிறேன். विचार करो நீங்க கூட சிந்தனை பண்ணுங்க. कि पर्स के बिना बाहर नहीं, பர்ஸ் இல்லாம வெளியே போறது இல்லை चाहे இல்லையா. जेंट्स हो चाहे ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, पत्नी के बिना बाहर जाते हैं, கணவன் இல்லா கூட வெளியே जाते कि போறாங்க नहीं जाते. போறாங்க இல்லையா. கணவன் இல்லா लेकिन கூட வெளியே पैसे के போறாங்க. बिना, பைசா இல்லாம போக முடியுமா. बहनें हैं पति के बिना बाहर जाती है, கணவன் இல்லாம தனியா கூட लेकिन போறாங்க. पैसे के बिना बाहर जाती है, பைசா இல்லாம போகிறாங்களா. तो किससे प्यार ज्यादा है? யார் மேல அன்பு அதிகம், பைசா மேலயா கணவன் மேலயா. किससे प्यार ज्यादा है? யாருக்கு மேல அன்பு ஜாஸ்தி, கணவன் पैसे மேலயா से. பைசா மேல. பைசா மேல தானே. उसी के बिना பைசா இல்லாம चलता नहीं है. நடக்க आज முடியாது देखो, இல்லையா. पैसे हम இன்னைக்கு और பாருங்க, किसी को देते हैं ना, பைசா யாருக்காவது கொடுக்குறோம் இல்லையா. கொடுக்கும்போது 10,000 देना है तो हमने பத்து गिनती किया, या 10,000 किसी ने கொடுக்குறோம். दिया, हम கொடு- चेक कर लेते हैं, நம்ம செக் பண்ணி बराबर கொடுக்குறோம். 10,000 है ना, 10,000 இருக்குது இல்லையா. ज्यादा तो नहीं जा रहा है पैसा, ஜாதா நிறைய कम भी கொடுக்கறது ना हो, இல்லையே. கம்மியும் ज्यादा ஆகக்கூடாது, भी ना हो. ஜாதியா हम क्या ஆகக்கூடாது. करते हैं? நம்ம என்ன பண்றோம், எண்ணி चेक கொடுக்குறோம். करने के बाद देते हैं. நம்ம செக் பண்ணி எண்ணி தான் इसी கொடுக்குறோம் இல்லையா. प्रकार से அதே மாதிரி தான் हमारे संस्कारों को நம்முடைய சம்ஸ்காரத்தை एक्शन में लाने के पहले நம்ம हमें ஆக்ஷன் கொண்டு क्या வரதுக்கு करना முன்னாடி चाहिए? நம்ம என்ன चेक பண்ணணும், करना चाहिए. செக் பண்ணணுமா இல்லையா. பணத்தை कई செக் बार பண்ற कहते மாதிரி. हैं, मेरे मन में आया मैंने ऐसे कर दिया, अरे ஆனா आया, மனசுல और வந்துச்சு அதனால संस्कारों के பண்ணிட்டேன். कारण ही तो सोच आता है ना, சம்ஸ்கார் காரணத்தால் தானே அந்த செயல் ऐसा வருது. विचार क्यों आया? அந்த எண்ணம் ஏன் வந்தது, சம்ஸ்காரத்தின்படி வந்தது இல்லையா. बहुत पॉजिटिव अच्छे सोच, சிலர் இடத்துல நல்ல பாசிட்டிவ் நல்ல எண்ணங்கள் வருது, சிலருடைய மனசுல நெகட்டிவ் எண்ணங்கள் வருது. சம்ஸ்காரத்தினுடைய ही तो காரணத்தின் அடிப்படையில் தானே வருது. चलते हैं ना. சங்கல்பம் சம்ஸ்கார அடிப்படையில் வருது இல்லையா. एक्शन में लाने के पहले ஆக்ஷன்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணணுமா இல்லையா. कि मेरे मन में ये विचार आया है, என்னுடைய மனசுல இந்த எண்ணம் வந்தது, ठीक है, இது நல்லதா ये है, கெட்டதா, இது யோகியமானதா. मन में विचार आया,
மனசுல बुद्धि சிந்தனை उसको வந்தது. क्या करती है? புத்தி அதன் மீது என்ன பண்ணுது? निर्णय देती है ना, நிர்ணயம் பண்ணுது करना இல்லையா? है या नहीं செய்யணுமா करना। வேண்டாமா? अभी निर्णय भक्ति பண்ணது. का निमंत्रण இப்போ सारे பக்தியுடைய लोगों को मिला है ना, எல்லாருக்கும் தான் கிடைச்சிருக்குது வாங்கன்னு சொல்லி तो हर एक ने இன்விடேஷன். सोचा ना कि मैं जाऊं, எல்லாரும் मैं நினைச்சாங்க இல்லையா, போனாமா வேண்டாமா, போனாமா வேண்டாமா. निर्णय लिया ना आप लोगों ने कि நீங்களாம் नहीं, நிர்ணயம் भक्ति में பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. जाना है, और பட்டியில आप கண்டி सब போகணும், यहाँ पर, நீங்களே இங்கே कितनी வந்துட்டீங்க. बारिश थी, फिर भी மழை सब இருந்தது, माताएं पहुंच गई। மழையில் கூட மாத்தாசல வந்து சேர்ந்துட்டாங்க. तो जो संकल्प चला என்ன சங்கல்பம் उसको வந்ததோ एक्शन में लाना नहीं लाना वो बुद्धि का काम है அதை ना। கொண்டு வர்றது तो கொண்டு வராம हमारे இருக்கிறது புத்தியுடைய संस्कारों வேலை के இல்லையா? आधार पर நம்முடைய हम சம்ஸ்காரத்தை सोच ஆதாரத்தில் चलता है நம்முடைய சிந்தனை வருது. और उसको हम एक्शन में लाएं, அதில் ஆக்ஷன்ல उसकी கொண்டு வரணும். पहले चेक करें அதுக்கு முன்னாடி कि செக் ये பண்ணணும். ठीक है இது சரியா, या नहीं है, இது சரியா तो இல்லையான்னு செக் परिवर्तन பண்ணுங்க. அப்போ மாற்றம், कर सकेंगे। அப்பதான் மாற்றம் तीसरी பண்ண बात, முடியும். மூன்றாவது விஷயம், जब भी कोई एक्शन में लाना है, எந்த अब விஷயத்தையும் देखो ஆக்ஷன்ல नया கொண்டு घर செயலை लेते கொண்டு हो வரும் ना, பொழுது तो मेन दरवाजे पर क्या लिखते हो? शुभ வீட்டில் और लाभ। வாசல் எழுதுறேன்னா लिखते சுப हो ना, லாபம்னு எழுதுறோம். புது வீட்டில் स्वास्थ्य வாசல்ல बना சுபபாவன் करके ஸ்வஸ்திக்கு எழுதி उसमें சுப कहाँ லாபம்னு ऐसा எழுதுறோம். लिखा हुआ होता है எங்கேயாவது लाभ और फिर शुभ? முதல்ல லாபம் அப்புறம் क्यों? சுபம்னு எழுதுவோமா? पहले क्या? முதல்ல என்ன? शुभ। சுபம், சுபம் அப்புறம் லாபம். शुभ हो तो लाभ முதல்ல होगा। சுபமா இருந்தா லாபம் இருக்கும். हमारे भी संकल्प, நம்முடைய எண்ணம் கூட, हमारे संस्कार शुभ हो நம்முடைய तो சம்ஸ்கார் मन சுபமா में இருந்தா संकल्प भी अच्छे आएंगे நம்முடைய और சங்கல்பம் கூட फिर நல்ல हमारे சங்கல்பம் வரும். कर्म भी अच्छे होंगे நம்முடைய கர்மம் கூட और நல்லதா कर्म இருக்கும். अच्छे होंगे तो लाभ होगा। கர்மம் நல்லா இருந்தா कहते हैं லாபமாகும். जैसा करोगे எப்படி वैसा செய்றீங்களோ पाओगे, அப்படியே அனுபவிப்பீங்க. बोलते हैं ना, சொல்றோம் இல்லையா? जैसा बीज बोएंगे என்ன விதை விதைக்கிறீங்களோ वैसा फल அந்த மாதிரி मिलेगा பலனை आपको। கிடைக்கும் உங்களுக்கு. तो எதை விதைக்கிறீங்களோ அது संस्कार को கிடைக்கும். एक्शन में लाने के पहले ही हमें सोचना है। முதல்ல சம்ஸ்காரத்தை ஆக்ஷன்ல கொண்டு इसलिए வரும் முன்னாடி நம்ம बाबा की யோசிக்கணும். मुरली का एक वरदान था, அதனால उसमें பாபா कहा ஒரு था முரளியில ஒரு कि வரதானம் मन இருந்தது. में विचार सोच आया ना, संकल्प மனதில் आया, சங்கல்பம் सोचो வந்ததுன்னா நினைச்சு பாருங்க, ये யோசிச்சு संकल्प பாருங்க. करने जैसा है या இந்த नहीं। சங்கல்பம் தகுதியானதா இல்லையா? इस संकल्प को मन में रखना है कि இந்த निकालने மனசத்தை जैसा है। மனசுல இருக்கணுமா இல்ல விளக்கணுமா அப்படின்னு யோசிங்க. सोच पर भी सोचो, நினைப்பு மேல கூட क्योंकि நினைச்சு वो பாருங்க. एक्शन में आना है। ஏன்னா அது வந்து तो बाबा ஆக்ஷன்ல ये வரணும். भी कह देते हैं कि பாபா चलो இப்படின்னு मन சொல்றாரு, में आया आपको संकल्प, மனசுல लेकिन சங்கல்பம் कर्म में வந்தது. नहीं ले आना। சங்கல்பம் மனசுல வந்தா कर्म பரவாயில்ல, में கர்மத்துல गया கொண்டு तो வரக்கூடாது. पाप கர்மத்துல கொண்டு दंड வந்ததா मिलेगा, பாவம் வந்துடும், தண்டனை கிடைக்கும். कहते हैं ना बाबा। சொல்லுவார் இல்லையா பாபா? तो संकल्प हमारे शुभ होने चाहिए ना। நம்முடைய சங்கல்பம் சுபமாகணும் இல்லையா? शुभ सोचेंगे நம்ம சுபமாக நினைத்தால், तो कर्म भी शुभ करेंगे, கர்மம் கூட और சுபமாக कर्म செய்தால், शुभ करेंगे तो लाभ भी கர்மம் फायदा நல்லா होगा। செஞ்சா லாபம் கூட इसलिए கிடைக்கும். हमें शुभ இதை கூட संकल्प मन के अंदर करने हैं சுப சங்கல்பம் மனசுக்குள்ள और एक உற்பத்தி ये பண்ணணும். सर्कल भी है இந்த कि சர்க்கிள் கூட जैसे இருக்குது. ही எப்படி நாம संस्कारों के आधार पर संकल्प चलता है और हम சம்ஸ்காரத்து करते हैं। ஆதாரத்துல कर्म के சங்கல்பம் வருது, आधार पर கர்மம் பண்றோம், संस्कार बनते हैं। கர்மத்தினுடைய ஆதாரத்துல சம்ஸ்காரம் ஆகுது. एक सर्कल है। இது ஒரு சர்க்கிள். बाबा कहते हैं आपको अपने பாபா संस्कार சொல்றாரு, बदलने हैं இந்த तो आप சம்ஸ்காரம் अपने மாத்தணும்னா कर्म को सोच को भी क्या करो, உங்களுடைய எண்ணங்கள் கர்மத்தை चेंज மாத்துங்க. कर डालो। மாத்தினா தான் சம்ஸ்காரத்தை மாத்த முடியும். संकल्प मन के अंदर हमें சுப करने சங்கல்பம் हैं। और மனசுக்குள்ள चौथी பண்ணணும். बात है நாலாவது விஷயம், कि ये शरीर, இந்த சரீரம், ये हम सब समझते हैं कि फाइनली छोड़ देने वाले हैं। இந்த சரீரம் கண்டிப்பா விட इसमें வேண்டியது बैठे இருக்குது. रहेंगे இங்க உட்காந்துட்டே இருப்போமே, நான் कितने वर्ष, எத்தனை வருஷம் உட்காருப்போம்? कितना समय रहेंगे? எவ்வளவு காலம் இங்க இருப்போம்? आखिर तो हमको इसको छोड़ना கடைசியில் है। இந்த விடணும் தானே, இந்த சரீரத்தை விடணும் தானே. इस शरीर के இந்த சரீரத்தினுடைய अंतिम संस्कार கடைசி आत्मा சம்ஸ்காரம் खुद नहीं कर सकती है। ஆமா, இந்த ஆத்மா செய்ய முடியாது, இன்னொருத்தர் தான் செய்ய முடியும். जिसने शरीर छोड़ा, वो ஒரு आत्मा ஆள் तो இறந்து चली போனாருவங்க, गई, அந்த उनके ஆத்மா போயிடுச்சு. शरीर का அந்த- दफन करना அந்த वो சரீரத்தை किसे தகனம் करेंगे? பண்றது வேற ஆள் தான் वो பண்ணுவாங்க. आत्मा प्रबंध करती है, அந்த वो ஆத்மா खुद नहीं போயிடுச்சு, करती है। வேற क्योंकि ஆத்மா தான் அதுக்கு பிரபந்தம் பண்ணுது. बाबा ने कहा है அதே மாதிரி பாபா சொன்னாரு, कि आपके पुराने आसुरी உங்க संस्कार பழைய को, அசுர சம்ஸ்காரத்தை उनका अंतिम संस्कार அதை தகனம் आपको பண்ணிருங்க. भी
करना இறுதி वो தகனம் कोई பண்ணிருங்க. दूसरा नहीं करेगा. வேற யாரும் செய்ய மாட்டாங்க, நீங்க தான் शरीर के செய்யணும். अंतिम संस्कार दूसरे करेंगे. சரீரத்துக்கு கடைசி தகனம் வேற लेकिन ஆள் பண்ணுவாங்க. मेरे आसुरी என்னுடைய संस्कारों ஆசுரிய का अंतिम சம்ஸ்காரத்தினுடைய संस्कार இறுதி சடங்கு वो कौन करेगा? நான் தான் செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. दूसरे पर डिपेंड्स नहीं. வேற मेरे யாருமே आसुरी நாம டிபெண்ட் ஆக संस्कार முடியாது. आप அசுர சம்ஸ்காரம் आप चेंज करोगे, நம்ம தான் மாற்றணும். आप उसको खत्म करोगे. அதை நம்ம தான் அழிக்கணும். ये प्रयत्न किसको करना இந்த पड़ेगा? முயற்சி யார் பண்ணணும்? खुद को ही करना. நம்ம தான் செய்யணும், அவங்கவுங்க தான் செய்யணும். बाबा की मुरली में भी आता है. பாபாவோட முரளியில பாபா அடிக்கடி சொல்றாரு, पुराने संस्कारों का பழைய अंतिम சம்ஸ்காரத்தை संस्कार कर दो. கடைசி वो தகனம் जला के பண்ணிருங்க, खत्म कर दो. அதை எரித்து இல்லாம பண்ணிருங்க. जैसे आत्मा निकल जाती है, எப்படி ஆத்மா போயிருச்சுன்னா शरीर को क्या करते हैं? சரீரத்தை என்ன பண்றாங்க? जला के खत्म. எரிச்சு कि அழிச்சிடுறாங்க फिर இல்லையா? से उसमें आत्मा प्रवेश न हो. மறுபடியும் ஆத்மாவுக்குள்ள பிரவேசம் ஆக वो முடியாது. आत्मा खुद या दूसरी आत्मा भी उसमें ना आए. उसको அந்த जला ஆத்மாவோ के क्या இன்னொரு कर दो? ஆத்மாவோ அதுக்குள்ள வர முடியாது. அந்த खत्म ही உடம்புக்குள்ளே कर दो. அந்த உடம்பை तो हमारे எரிச்சு पुराने முடிச்சிருங்க. संस्कारों को भी அதே மாதிரி बाबा பழைய कहते हैं, சம்ஸ்காரத்தை भस्म கூட कर दो, பஸ்மம் செஞ்சிருங்க, जला दो, खत्म எரிச்சிருங்க, कर दो. और அழிச்சிருங்க. शरीर को जलाने के बाद சரீரத்தை वो जो எரிஞ்ச राख பின்னாடி होती है जो मिट्टी बन जाती है उसको भी उठा के डाल के आते, वो भी नहीं அந்த रखते. அந்த மண்ணு அந்த वो उसको भी சாம்பலை संभाल के கூட रखते எடுத்துட்டு हैं. போய் कहते தண்ணியில समुद्र கலந்துருங்க. में, नदी में சமுத்திரத்துல जा करके நதியில क्या करो, போய் बहा के அந்த आ சாம்பலை जाओ. எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு रखना வந்துடுறாங்க. नहीं है उसको. அதை கூட வைக்க கூடாதும்பாங்க. हमारे भी நம்மதை கூட आसुरी पुराने அதுக்கு संस्कारों உதாரணமா को சொல்றாங்க, अंतिम நம்முடைய அசுர संस्कार சம்ஸ்காரத்தையும் हमको खुद को ही कर देना है. அதை இறுதியாக उसका அழிச்சு अंश भी அதை கூட சின்ன புள்ளி அளவு கூட रखना नहीं है. அந்த பழைய अगर சம்ஸ்காரத்தை यदि ஒரு अंश புள்ளி அளவு भी கூட रखा வைக்க उस கூடாது. संस्कार का तो அது वंश கொஞ்சம் ஒரு रहना சின்ன होगा. புள்ளி அளவு கூட அந்த சம்ஸ்காரத்தை வச்சா அது பெரிய மரமா வளர்ந்துரும். आजकल इस शरीर के தற்சமயத்தில் இந்த अंदर சரீரத்துக்குள்ள कैंसर भी एक common கேன்சர் बीमारी வருது. हो गई है. கேன்சருங்கிறது காமன் तो डॉक्टर நோய் क्या ஆயிடுச்சு. करते हैं? டாக்டர் கூட என்ன சொல்றாங்க, germs को அந்த खत्म करो. கிருமியை यदि கொல்லணும். एक भी कीटाणु रह ஏதாவது गया ஒரு கிருமி கொல்லாம விட்டுட்டா उस बीमारी का அது மறுபடியும் அந்த तो फिर கேன்சர் से वो மறுபடியும் बीमारी क्या होगी? அந்த शुरू நோய் ஜாஸ்தி மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். समाप्त कर दो. அதை அழிச்சிருங்க. तो ये आसुरी संस्कार पुराने संस्कारों இந்த को பழைய भी हमें क्या சம்ஸ்காரம் करना பழைய होगा? சம்ஸ்காரத்தை என்ன अंतिम பண்ணணும்? संस्कार खुद ही. கடைசி சம்ஸ்காரம். कई लोग लौकिक में भी होते हैं. அந்த மாதிரி कि मैं கேன்சர் ये छोड़ूं, செல்லை உடைச்ச मेरे மாதிரி पीछे சம்ஸ்காரத்தை दान அழிச்சிருங்க. पुण्य है, कोई करे न करे, தான जीते பொண்ணுங்க हुए मैं யாராவது करके जाऊं. செய்தோ இல்லையோ நம்ம உயிரோடு जीते இருக்கும்போதே जी मरने का भी भोग लगाते हैं, जीते हैं நல்ல लेकिन मैं கர்மங்கள் मर பண்ணணும். गई, சிலர் हो வந்து गया. உயிரோடு இருந்துகிட்டே போக मरने வைக்கிறாங்க. के बाद कोई करे या என்னோட நான் இறந்து போனப்போ போக வைக்கிறாங்களோ இல்லையோ, तो நான் खुद உயிரோடு प्रबंध இருக்கும்போதே करते हैं. போக வச்சுட்டு तो போறாங்க. इस संस्कारों को भी அதே மாதிரி खुद ही சம்ஸ்காரத்தை क्या கூட करना होगा? நாமளே என்ன பண்ணணும்? समाप्त है वो करना அதை होगा. அழிக்கணும், दूसरा भी எரிக்கணும். संस्कारों को बदले कैसे? அடுத்தது சம்ஸ்காரத்தை எப்படி चेंज कैसे மாத்துறது? करें हम எப்படி संस्कार? சேஞ்ச் கொண்டு வர்றது? समझ तो गए நல்லா कि புரிஞ்சுக்கிட்டோம். अंतिम संस्कार कर देना है. எப்படியோ அதை कैसे அடிச்சிடணும்னு करेंगे? தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அது तो எப்படி सबसे நம்ம மாற்ற पहले முடியும்? அதுக்கு முதல்ல संस्कारों को बदलने के लिए சம்ஸ்காரத்தை बाबा की மாற்றுவதற்காக मुरली है महसूसता की शक्ति. மேசூஸ்தாக்கி சக்தி, पहले உணரும் खुद को சக்தி. रियलाइज होता है முதல்ல உங்களை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க, உணருங்க. कि मेरे जीवन की ये संस्कार उसको चेंज करना है. என்னுடைய வாழ்க்கையில இந்த சம்ஸ்காரத்தை மாற்றணுமா खुद को இல்லையா? रियलाइज हुआ. ரியலைஸ் பண்ணணும். मैं अपने உணர்வு आप உணர்வு को வந்ததா? समझती हूँ, मैं तो राइट हूँ. நான் சரிதான். कोई कहते हैं देखो யாராவது आप சொன்னா मुझे கூட सुनते हो ना, நீங்க இப்படி अच्छा வேகமா பேசுறீங்க, இல்ல गुस्सा நல்லா இல்ல, करते हो ना, अच्छा நீங்க नहीं. கோவப்படுறது ये நல்லா இல்ல, आदत है ना, बदली करो. இந்த पழக்கம் நல்லா ये இல்ல, आपकी மாத்து, नेचर, आपके संस्कार உங்களுடைய को आप சுபாவம் change करो. சம்ஸ்காரத்தை மாத்துங்க. झूठ மத்தவங்க बोलना சொன்னா अच्छा नहीं, பொய் சொல்றீங்களே நல்லா இல்ல, सच बोलना सीखो. நல்ல संस्कार को உண்மையை change சொல்றது करो. கத்துக்கங்க, சம்ஸ்காரத்தை மாத்துங்க. लेकिन मैं समझती हूँ मैं तो सच्ची हूँ. நான் என்ன சொல்றேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், मैं நான் உண்மையா अपने தானே இருக்கிறேன், आप को रॉन्ग समझती नहीं हूँ. நான் என்ன தப்புன்னு फील நினைக்கிறதே नहीं இல்ல, करती हूँ. ஃபீலே तो பண்றது मैं இல்ல. चेंज कर सकूंगी. அப்படி பண்ணா நான் மாற முடியுமா? पहले खुद को முதல்ல महसूस நாம होना चाहिए. உணரணும், நான் செய்யறது தப்புன்னு உணரணும். मेरा नेचर है இது என்னுடைய वो நேச்சர். ठीक ईर्ष्या करने का, பொறாமைப்படுறது, नफरत करने का வெறுப்பு नेचर காட்டுறதுக்கு, हो.
किससे लड़ने का சண்டை नेचर சண்டை हो, போடக்கூடிய நேச்சர், गुस्सा करने का கோபம் பண்ணக்கூடிய ये சுபாவம் संस्कार இருந்துச்சுன்னா இதெல்லாம் சம்ஸ்காரம். अभी उसको ठीक ही समझेंगे அதை நல்லா तो புரிஞ்சுக்கிட்டான்னா फिर परिवर्तन மாற்ற कर முடியும். नहीं सकेंगे। அதை நீங்கள் पहले உணராத வரைக்கும் कि மாற்றவே हाँ, முடியாது. ये ठीक नहीं है, ஓ இது तभी சரியில்லை, परिवर्तन हम कर सकेंगे। இது நல்லா இல்லைன்னு உணர்ந்தா தான் மாற்ற முடியும். அதனால இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. जब ये आपको समय मिले दोपहर में எப்போ டைம் या கிடைக்கும் रात போது, को, சாயந்தரமோ மத்தியானமோ டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்க. आज तक இன்றைக்கு வரைக்கும் मेरे में कौन सी ऐसी हैबिट है என்ன அந்த மாதிரி பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம் என்ன இருக்குது, चेंज करना। அதை நான் மாற்ற வேண்டிய பழக்கம் என்ன இருக்குது என்கிட்ட. कहते हैं உட்காந்து யோசிச்சு பாருங்க. பாபா முரளியில் சொல்லியிருக்காரு, महारथी பெரிய மகாரதி கூட कोई खाने की चीज देखते சில பொருள் சாப்பிட்ற பொருளை பார்க்கும்போது छिपा करके மறைச்சி சாப்பிட்றாங்களாம். मुझे चेक करना पड़ेगा ना, முதல்ல செக் பண்ணுமா இல்லையா, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் किसी की இருக்குதா. और कोई चीज है, யாருக்காவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா उनकी चीज है, कोई नहीं देखता है, उठा ली मैंने, வேற ஒருத்தர் பொருள் அது மெதுவாக எடுத்துடலாம். ये गलत संस्कार है ना, தப்பான சம்ஸ்காரம் தானே. मालिकी किसकी है, यूज வேற करना है, இன்னொருத்தனுடையது. permission लो। ஏதோ யூஸ் பண்ணணும்னா பெர்மிஷன் கேட்டு வாங்குங்க. நான் இந்த பொருளை யூஸ் பண்ணட்டுமா, इसमें गलत नहीं है, அது கேட்டுட்டு பண்ணுங்க, அது लेकिन वो தப்பு ஒன்றும் देख இல்லை. नहीं रहे हैं, उनको पता नहीं है, तो அவங்களுக்கு मैंने தெரியாம நம்ம यूज எடுத்துக்கிட்டோம், कर डाली। அது யூஸ் अब उनको तो பண்ணிட்டோம். पता ही नहीं कि कहाँ गुम हो गए। அவங்க தேடுவாங்க, எங்க तो ये காணாம போச்சுன்னு संस्कार தேடுவாங்க. அந்த मुझे சம்ஸ்காரம், चेक करने हैं அந்த कि திருட்டு मेरे में சம்ஸ்காரம் कौन से இருக்குதான்னு ऐसे சேஞ்ச் பண்ணணும். संस्कार அதை हैं உணரணும், உணர்ந்தா தான் जिसको சேஞ்ச் பண்ண मुझे முடியும். क्या करना है, चेंज करने की। இந்த மாதிரி பழக்கம் लिस्ट இருந்தா நான் बनाओगे ना, மாற்றணும்னு முதல்ல चेक நினைக்கணும். करोगे ना, भट्टी में आए हैं, பட்டியல் வந்திருக்கீங்க, फुर्सत செக் मिली பண்ணுங்க. है। இங்க டைம் கிடைச்சிருக்குது. अपने आप का स्व का दर्शन உங்களை करने का நீங்க टाइम मिला தரிசனம் है। செய்வதற்காக டைம் भक्ति கிடைச்சிருக்குது. में मंदिरों में जाकर के देवताओं கோயில்ல के तो போய் बहुत दर्शन किए, தேவதைகளை தரிசனம் பண்ணாங்க, नटराज का दर्शन किए, நடராஜனுடைய தரிசனம் பண்ணீங்க, कृष्ण का दर्शन விஷ்ணுடைய किया, தரிசனம் विष्णु के பண்ணீங்க. दर्शन किए। मैंने कभी मेरा दर्शन किया, நான் என்னுடைய தரிசனம் பண்ணேனா, என்னுடைய खुद के சுய हमने தரிசனம் दर्शन பண்ணேனா, किए சுய कि தரிசனம் मैं செய்தேனா, क्या हूँ। நான் யாரு, நான் आत्मा को எப்படிப்பட்டவன், तो पता चला, நான் लेकिन ஆத்மாவுக்கு मैं தெரியுது, कैसी आत्मा हूँ, நான் எப்படிப்பட்ட ஆத்மா, क्या அது है मेरे में, எனக்குள்ள என்னென்ன இருக்குது, कि जिसको चेंज करने की இதை तो ये மாற்றுவதற்கு है स्व का இதுதான் दर्शन சுயத்தினுடைய தரிசனம், करना। இதுதான் சுய தரிசனம் செய்வது. तो खुद को हमें देखना है, இதெல்லாம் நம்ம और நாம் जब பார்க்கணும். हमें अपने आप के दर्शन में पता चलेगा कि ये मेरे में நம்ம कमी है, தரிசனம் பண்ணும்போது ये தான் தெரியும், mistake இது है எனக்கு मेरे में, குறைவு, இது என்னுடைய तो मैं क्या மிஸ்டேக்கு, करूँ, இதை நான் என்ன चेंज பண்ணிட்டோம், करूँ। சேஞ்ச் பண்ணணும். कॉमन चीज है कि இது कई बार காமன். हम कहीं गए हैं, எங்கேயாவது போகிறோம், पार्टी में खा रहे हैं, எல்லாரும் சாப்பிட்றோம், பார்ட்டியில் खाते खाते சாப்பிட்றாங்க. वो चीज यहाँ लग गई है, அப்படி अभी मुझे तो दिखाई नहीं देती है, तो कोई दूसरा कहता है कि जरा आओ ना, आप है ना जरा यहाँ साफ कर लो, இதை கொஞ்சம் ये க்ளீன் होठ பண்ணுங்க. पर लगा है, गाल पर लग गया है, ஏதோ साफ ஒன்று करो। பட்டுருச்சு, கையில் காலில், तो हम क्या करते हैं, அது आदमी காட்டுறாங்க. को देखने भी नहीं जाते हैं। उसने कहा உடனே நம்ம க்ளீன் பண்ணிடுறோம் थोड़ा இல்லையா. देखे யாராவது मेरे பார்க்கறதுக்கு ऊपर முன்னாடி कुछ लगा है, मिस्टेक है, तो உடனே मैं க்ளீன் क्या பண்ணிடுறோம் करूँ, இல்லையா. उसको तुरंत உடனே उसको க்ளீன் प्रूव பண்ணிடுறோம். करने नहीं जाती हूँ, யாராவது लेकिन சொல்றாங்க तुरंत கொஞ்சம் साफ அழுக்கு करती பட்டுருச்சு பாருங்க உங்க காலில், இல்லைன்னா देरी துணியில் नहीं करते பட்டுருச்சுன்னா हैं हम, देरी करते உடனே हैं லேட் பண்ணாம नहीं க்ளீன் करते। பண்ணிடுறோம் இல்லையா. உடனே तो க்ளீன் ऐसे பண்றோம். ही அதே स्व மாதிரி के दर्शन करने சுய में हमें தரிசனம் पता பண்ணும்போது चले நமக்கு ஏதாவது कि அசுத்தம் मेरे இருக்குதுன்னா, नेचर में, मेरे என்னுடைய சுபாவத்துல, संस्कार என்னுடைய में சம்ஸ்காரத்துல थोड़ा सा இது दाग கொஞ்சம் है। அழுக்கு இருக்குது. बाबा कहते हैं डायमंड में दाग होगा तो वैल्यू வைரத்துல क्या हो जाएगी, வைரத்துல उसकी கரை இருந்துச்சுன்னா அது வேல்யூ இல்லாம कम போயிடும், हो जाएगी। तो மதிப்பு तुरंत குறைஞ்சிரும். உடனே पता चले தெரிஞ்ச और हम உடனே उनको அந்த கரையை நம்ம चेंज है சேஞ்ச் होकर। பண்ணிடணும், तो மாத்திரணும். एक तो हुई महसूसता ஒன்று शक्ति, உணரும் दूसरा சக்தி, है ரெண்டாவது परिवर्तन के लिए மாற்றுவதற்காக सदैव शुभ चिंतन சுப और சிந்தன், शुभ चिंतक
சுப சிந்தனை செய்பவர், சுபச்சிந்தன் சுபச்சிந்தக். क्योंकि दिन இது भर தேவை. में முழு நாளிலும் मुझ आत्मा का श्रेष्ठ चिंतन चलता என்னுடைய சிரேஷ்ட சிந்தனை ஓடுதா? अच्छे நல்ல நல்ல சுபமான बेस्ट உயர்ந்த பெஸ்ட் सोच मन में चलते हैं சிந்தனை மனசுல ஓடுதா? या दर्द की இல்லைன்னா வலி, துக்கம், நெகட்டிவ் ऐसा विचार அந்த மாதிரி விச்சாரம் ஓடுதா? எண்ணங்கள் ஓடுதா? இல்லை நல்ல எண்ணங்கள் ஓடுதா? क्योंकि हमारे कर्मों का आधार सोच என்னுடைய கர்மத்தினுடைய ஆதாரம் நம்முடைய நினைவு இல்லையா? ये बाबा क्यों நம்முடைய சிந்தனை. स्वचिंतन के लिए हमें कहता है பாபா ஏன் சுய खुद சிந்தனை के பத்தி लिए சொல்றாரு? आए तो भी अच्छा विचार करो, दूसरे के लिए आए நமக்கும் கூட நல்லதை பண்ணணும், மற்றவங்களுக்காகவும் சுபமாக நினைக்கணும். भगवान सर्व आत्माओं का பகவான் அனைத்து ஆத்மாக்களும் நல்லதை நினைப்பாரு. पर रहम करे, எல்லார் மீதும் இரக்கம் காட்டுறாரு. सब सुखी हो जाए, எல்லாரும் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. सब आत्माओं को शांति मिले, எல்லாருக்குமே சாந்தி सबके கிடைக்கட்டும். रोग मिट जाए, शोक मिट जाए, எல்லாருடைய सबके दर्द துக்கம் मिट போகட்டும், जाए, வலி போகட்டும், நோய் ये போகட்டும். सबके लिए शुभ அதெல்லாம் चिंतक சுப बाबा कहते சிந்தக் हैं, நம்ம सोचो, பண்றோம். आपके विचारों के உங்களுடைய मूड சிந்தனையுடைய अच्छा हो, மூட் நல்லா अच्छा हो இருக்கட்டும், जाए, நல்லா இருக்கட்டும், ये நல்லா आप இருக்கட்டும். सोच के वाइब्रेशन உங்களுடைய சிந்தனையுடைய வைப்ரேஷன் की आत्माओं முழு इंद्रजीत ने உலகத்தினுடைய बोला है, ஆத்மாக்களுக்கும் सभी के கிடைக்கட்டும். लिए शुभ எல்லாருக்காகவும் चिंतक சுப சிந்தனை और क्या செய்பவராக करना है? ஆகணும். बाबा की याद में பாபாவோட நினைவில் सबों के लिए शुभ सोचना, முழு உலகத்தில் और இருக்கக்கூடிய जो அத்தனை शुभ பேருக்காகவும் विचारों में சுபமாகவே रहता நினைங்க. है, சுபமாக எண்ணங்கள் वो நினைப்பவர்கள் करेगा भी शुभ ही, அவங்க சுபமாகத்தான் செய்வாங்க, तो பேசுறதும் उसके சுபமாக தான் संस्कार பேசுவாங்க. कैसे बनेंगे? அவங்களோட சம்ஸ்காரமே சுபமாக உயர்ந்ததாக अभी बाबा क्या कर रहा சிரேஷ்டமானதாக ஆகும். இப்ப பாபா என்ன செய்யறாரு? है? हमको क्या सिखा रहा है? நமக்கு என்ன சொல்லித் தராரு? குழந்தை, आप सात्विक आहार लो, சாத்விகமான உணவு சாப்பாடுங்க. नॉनवेज नहीं, प्याज நான்வெஜ் लहसुन இல்ல, नहीं, வெங்காய कोई பூண்டு இல்ல, व्यसन न हो आपको, क्यों न हो? உங்களுக்கு வேற क्योंकि ஏதாவது देवताओं में नहीं होता है, வேற தீய பழக்கங்கள் எதுவுமே और இருக்கக்கூடாது. आपको ஏன்னா वो தேவதைகள்ல அந்த संस्कार பழக்கம் भरने இல்லை हैं இல்லையா? ना अपने आप में, அந்த देवी சம்ஸ்காரம் நமக்குள்ள संस्कार, உற்பத்தி दिव्य பண்ணணும் இல்லையா? संस्कार தெய்வீக भरने, சம்ஸ்காரம் உற்பத்தி तो பண்ணணும் இல்லையா? आप ये नहीं खा நிரப்பணும் सकते। இல்லையா? அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. பாபா अच्छे சொல்லியிருக்காரு, संस्कारों के लिए खाने के बारे में भी हमें நல்ல विचार சம்ஸ்காரம் करना கூட பாபா சாப்பாடு விஷயத்துல கூட சொல்லியிருக்காரு. है। बाबा कहते हैं बच्चे பாபா சொன்னார், குழந்தைகளே भोजन करो ना, சாப்பிடும்போது खाने की आपकी पद्धति वो भी रॉयल होनी चाहिए। ராயலா சாப்பிடணும். சாப்பிடும்போது கூட ராயலாக சாப்பிடணும். என்ன சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப ராயலாக சாப்பிடணும். अभी खाना तो सब खाते हैं, சாப்பாடு எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க. कभी हम कैसे खाते हैं वो நம்ம देखा? எப்படி சாப்பிடணும்? யாராவது பார்த்துருக்குறோமா? நம்ம எப்படி சாப்பிடுறோம்னு பார்த்துருக்குறோமா? रॉयल्टी से खाओ। ராயல்ட்டியா சாப்பிடுங்க. बाबा कहते हैं चल रहे हो நடக்கிறோம், तो भी कैसे चलो, எப்படி நடக்கணும்? रॉयल्टी के ராயலா நடங்க. साकार में बाबा भी थे, சாக்காரத்துல பாபா எப்படி दादियाँ நடந்தாரு? भी सुनाती थी தாதிகள் சொல்லியிருந்தாங்க, कि कोई चल रहा है, யாராவது நடக்கிறாங்கன்னா कईयों इतना धीरे से शांति சிலர் से சாந்தமாக लाए, நிதானமாக हल्के அப்படியே होके போறாங்க. चल रहे हैं। லேசா कोई போறாங்க. कोई சிலர் चलते हैं ना, சிலர் நடக்கிறாங்கன்னா इतना उनके चप्पल அவ்வளோ का या तो சத்தம், पैर का इतना கால் आवाज சத்தம், आता है, செருப்பை தேய்ச்சி पता தேய்ச்சி चल जाता है நடப்பாங்க. कोई आ रहा है। அது தெரியும், யாரோ வராங்கன்னு बाबा தெரியும். कहते हैं பாபா इस சொல்றாரு, धरती माता को दर्द नहीं இந்த दो, பூமி மாதாதுக்கு दुख नहीं दो, துக்கம் उसको கொடுக்க, வலி கொடுக்காம நடக்கணும். இந்த பூமிக்கு चलन துக்கம் भी கொடுக்க நடக்க கூட रॉयल चाहिए। ராயலா வேணும். संस्कार भर रहा है ना बाबा சம்ஸ்காரத்தை हमारे, உற்பத்தி சேர்த்து வைக்கணும் இல்லையா? छोटी छोटी बातों का। சின்ன சின்ன விஷயங்கள்ல बाबा कहते हैं सोते हो, தூங்குறீங்க देखो பாருங்க, आपकी निंद्रा सात्विक है। உங்களுக்கு இந்த தூக்கம் சாத்வீகமான தூக்கமா? साकार में बाबा थे, பாபா சாக்காரத்தில் 300-400 இருக்கும்போது यज्ञ में रहते थे, 300-400 பேர் रात को இருந்தவங்க है ना, பாருங்க, தூங்கும்போது बाबा நைட்டு பாபா बच्चे सोए हो ना, छोटे குழந்தைகள் बच्चे எல்லாம் थे, आए, தூங்குறாங்க இல்லையா? எல்லா குழந்தைகள் चक्कर வந்து வந்து लगाता था। பாபா சுத்தி வந்தாரு. देखो அது எப்படி தூங்குறாங்க? किसकी नींद सात्विक है, யாரோட निद्रा, தூக்கம் किसकी சாத்வீகமா रजो இருக்குது, है, யாருது या ரஜோவா இருக்குது, तमो है। தமோவா இருக்குது. ऐसे தூக்கம் கூட बच्चे किस अवस्था में सोए हैं? எந்த அவஸ்தையில தூங்குறாங்க? क्योंकि जब हम सोते भी हैं நம்ம தூங்கும்போது கூட तो जिस अवस्था में हम सोते हैं எந்த நிலையில நம்ம उसके தூங்குறோமோ
आधार से அதனுடைய हमारे ஆதாரத்தில் चेहरे के भाव होते हैं। நம்ம முக பாவனை கூட அப்படி இருக்கும். नींद के अंदर भी தூங்கும்போது கூட के चेहरे का फोटो निकाल लो, என்னோட முகத்தை ஃபோட்டோ பிடிச்சி பாருங்க. देखो பாருங்க, कि मैं सोई थी तब चेहरे पर क्या था। நம்ம தூங்கும்போது முகத்தில் என்ன இருந்தது, சொரூப் எப்படி आपने இருந்தது. देखे होंगे छोटे छोटे बच्चे, சின்ன சின்ன 2 குழந்தைங்க दिन का हो 3 दिन का हो, वो ம், झूले में सोया हुआ हो, தூங்கும்போது கூட साक्षी होकर के देखो, அந்த குழந்தைய சாட்சியா பாருங்க. कभी है ना उनका चेहरा அந்த ऐसे குழந்தை सोया है, தூங்கிட்டு இருக்குது, लेकिन चेहरे पर भाव है ना मुस्कुराने के होते हैं। சிரிச்சுக்கிட்டே और இருக்கும், कहते நல்லா देखो नींद சிரிச்சுக்கிட்டு में இருக்கும். हंस रहा है वो, குழந்தை தூக்கத்தில் और சிரிக்குது. नींद के अंदर रोता हुआ भी देखा है। சில இடத்துல தூங்கும்போது அழுகிறது और கூட ये பார்த்துருப்பீங்க टेंशन இல்லையா. क्या वो उसको पता नहीं होता है, டென்ஷன் என்ன लेकिन அந்த आप குழந்தைக்கு उसका தெரியாது. चेहरा देखो ना तो ऐसे ஆனா टेंस முகத்தை பார்த்தாலே தெரியும். फेस पर होता है या नहीं। ஆகுதா இல்லையா. उनको குழந்தைங்களுக்கு तो नॉलेज ही नहीं है, हमें तो அந்த टेंशन குழந்தைக்கு क्या அந்த पता है, டென்ஷன் என்னன்னு उसको कुछ தெரியுது. पता नहीं है। குழந்தைகளுக்கு அதெல்லாம் भाव தெரியாது. ये இருந்தாலும் முகத்தை பார்த்தா தெரியுது जब இல்லையா. हम सोते हैं உதாரணம் तब சொல்றாங்க. அது மாதிரி நம்ம जैसी தூங்கும்போது हमारी आंतरिक स्थिति உள்ளுக்குள்ள होती நம்முடைய है, ஸ்திதி எப்படி இருக்குதோ वैसे चेहरे पर அது நம்ம भाव முகத்துல தெரியும், முக प्रकट பாவனையிலே होते हैं। தெரியும். तो बाबा देखता था பாபா कि பார்க்கறாரு बच्चों की निंद्रा कितनी सात्विक குழந்தைகளுடைய है। தூக்கம் எவ்வளவு சாத்விகமா இருக்குது. तो ये भी संस्कार बाबा ने क्या किए, இதே சம்ஸ்கார பாபா सोने என்ன के பண்ணாரு, दिन कैसे सोना चाहिए। தூங்கும்போது கூட எப்படி தூங்கணும். आप सबको पता है मुरली में आता है, முரளியில கூட बाबा வருது, कहते हैं, हर्षित मुख रहो, பாபா சிரித்த முகத்தோடு लेकिन இருங்க. हंसना कैसा है எப்படி சிரிக்கணும் वो भी सिखाया ना, அதையும் சொல்லி கொடுத்தாரு. சிரிக்கணுங்கிறதுக்காக எப்படி சிரிக்கணும் அதையும் प्रसन्नता। பாபா சொல்லி, நல்ல புன்முறுவல் பிரசன்னமாக இருக்கணும். आपके चेहरे आवाज नहीं, உங்க முகம் लेकिन फिर சத்தம் भी இல்ல, உங்க आपके முகம், चेहरे को देख करके लगे உங்க முகத்தை பார்த்தாலே क्या हर्षित चेहरा। எவ்வளோ மலர்ந்த முகம் அப்படின்னு நினைக்கணும். दूसरा ரெண்டாவது बाबा ने ये भी हमें बताया, இதையும் பாபா சொல்லியிருக்காரு. रावण भी हंसता था। ராவணும் சிரிச்சார் தான். रावण कैसे हंसता था, ராவன் எப்படி और சிரிக்கிறாரு, राम कैसे हंसते थे। ராமன் எப்படி रामायण சிரிக்கிறாரு. देखा है, ராமனை பார்த்திருக்கீங்க सबने இல்லையா, देखा हो। எல்லாரும் பார்த்திருக்கீங்க. रामायण के अंदर ராமாயணத்துக்குள்ள राम के चेहरे को कैसा दिखा, ராமனுடைய முகத்தை எப்படி और காட்டுறாங்க, रावण ராவனுடைய முகத்தை हा எப்படி காட்டுறாங்க. हा हा। ஹான்னு சிரிக்கிறது ராவணன். अब ये भी हंसना ही, कहते देखो मैं हंस रहा हूँ। நான் சிரிக்கிறேன் अभी அப்படின்ட்டு मैं ராவண மாதிரி हंसी சிரிக்கூடாது. तो आप सब हंसे, நான் சிரிச்சா நீங்க எல்லாரும் சிரிப்பீங்க. क्योंकि ये हंसना अलग प्रकार का था। அந்த சிரிப்பு வேறு விதமான சிரிப்பு. रावण भी हंसता था और राम भी ராவணனும் हंसता சிரிச்சாரு, था, ராமனும் சிரிச்சாரு. लेकिन कहाँ सात्विकता, எங்கே कहाँ சாத்வீகமா இருந்தது, तामसिकता। எங்க தாமசீகமா बाबा இருந்தது. ने हंसना कैसे है, சிரிப்பது ये எப்படி, संस्कार भी हम அந்த बच्चों के சம்ஸ்காரம் கூட अंदर குழந்தைகளுக்குள்ள बाबा ने क्या किए हैं, பாபா நிரப்பி भरे हैं। விட்டுருக்காரு. ये सब देवी संस्कार है, இதெல்லாம் தெய்வீக சம்ஸ்காரம். जो देवताएं नहीं करते हैं, தேவதைகள் செய்யாததை वो संगम युग के சங்கமிகத்தினுடைய ब्राह्मण பிராமணர்கள் भी नहीं कर सकते, क्योंकि ब्राह्मण सो क्या बनने பிராமணர்கள் वाले தான் हैं, தேவதை ஆவாங்க. அப்போ देवता। தேவதைகள் செய்வதே பிராமணர்கள் संस्कारों செய்வாங்க. को परिवर्तन करने के लिए அந்த சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்காக attention की जरूरत है। அட்டென்ஷன் ரொம்ப அவசியம். कई बार हमें கவனம் अपने கொடுக்கணும், आप में attention. बदलाव लाना है, நம்ம என்ன மாற்றம் கொண்டு लेकिन வரணும். हम अपने पर ध्यान नहीं देते। நம்ம மேல கவனம் Attention கொடுக்கறது இல்ல, है। அட்டென்ஷன் வைக்க மாட்டேன்றோம். यदि अटेंशन दे அட்டென்ஷன் வைத்தால் तो परिवर्तन भी, பரிவர்த்தனை கூட, भले மாற்றம் கூட उस प्रोसेस में टाइम लगेगा। கொஞ்சம் டைம் பிடிக்கும் தான், समझो இல்லைன்னு சொல்லல. आज मेरे अंदर कोई चेंज आ இன்னைக்கே जाएगा, உடனே ऐसा नहीं, மாறாது. அந்த மாதிரி உடனே மாறிடாது, समय लगेगा। சமயம் பிடிக்கும். मुझे धैर्यता उसमें रखनी पड़ेगी। நான் கொஞ்சம் பொறுமையா समझो இருக்கணும். किसी में ஏதாவது जोर ஒருத்தர் से बोलने की आदत है, வேகமா आवाज से பேசக்கூடிய बोलते சத்தமா பேசக்கூடிய आवाज பழக்கம் से இருக்குது. हंसते हैं, ऐसे आवाज சத்தம் से போட்டு बोलते हैं। சிரிக்கிறாங்கன்னு சாவத்தமா अभी பேசுறாங்க. आज का आज चेंज हो जाएगा இன்னைக்கே वो? மாறிடுவாரா என்ன, नहीं, மாற மாட்டாரு. लेकिन जब वो बोलना शुरू करे उसके கொஞ்சம் पहले सोचना होगा அப்படி பேசுறதுக்கு कि முன்னாடி मेरी யோசிக்கணும். आदत जोर से बोलने की है, வேகமாக பேசக்கூடிய लेकिन பழக்கம் मुझे இருக்குது. क्या करना है, நான் இப்ப என்ன பண்ணணும், धीरे से बोलना है। மெதுவா பேசணும். जब बोलने की बात आए, ஏதாவது பேச வேண்டிய attention please, அட்டென்ஷன் ப்ளீஸ், धीरे से அட்டென்ஷன் மெதுவா பேசுங்க, அமைதியா பேசுங்க. ऐसा बार 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 அதை बार திரும்ப திரும்ப करेंगे திரும்ப செய்யும் போது தான் तो उनका
आवाज ऑटोमेटिकली அப்போ क्या தான் हो அவர் जाएगा, வேகமாக स्लो பேசுறது डाउन ஸ்லோ டவுன் மெதுவாக अपने आप குறையும், में। उसके உங்களுக்குள்ளேயே बाद फिर குறையும். उसको बोलो जोर से बोलो, कहते அப்புறம் अभी नहीं बोला जाता है। இப்போ நீங்கள் வேகமாக பேசுங்கன்னா पहले मैं அதெல்லாம் அந்த बोलती காலம் थी, அப்படிலாம் பேச மாட்டேன், अभी मेरे संस्कार முதல்ல அப்படி बदल गए, பேசியிருந்தேன் இப்போ நான் பேச अभी மாட்டேன்னு मैं क्या சொல்லுவாங்க. करती हूँ, இப்போ நான் என்ன धीरे से செய்கிறேன், ही बोलती हूँ। நான் மெதுவாக क्यों? தான் பேசுவேன், अटेंशन, ஏன்னா अटेंशन கொடுத்துருக்குறேன். अटेंशन के बिना परिवर्तन அட்டென்ஷன் नहीं होता இல்லாமல் है। பரிவர்த்தனை ஆகாது, अगले ग्रुप மாற்றம் में भी ஆகாது. मैंने ये एग्जाम्पल दिया था முதல் குரூப்லேயும் இந்த मेरा எக்ஸாம்பிள் अपना கொடுத்துருந்தேன். कि मैं कोर्स करा रही थी, நான் கோர்ஸ் गुजराती எடுத்துட்டு இருந்தேன், मातृभाषा है, மராட்டி कोर्स பாஷையில் कराते நான் समय बोलती थी ताकत ताकत। தாத்தார்னு பேச सामने சொன்னாங்க. वाले भाई ने मुझे रियलाइज कराया कि ये ठीक नहीं है, हिंदी में ताकत बोला जाता है, தாக்கத் ताकत नहीं। தாக்க अभी அதாவது इसको சக்தியின் चेंज करना था, मैं அதை बता மாற்றணும். पाई, இவங்க अपने தப்பா ध्यान में சொன்னாங்களா था। ஒரு வார்த்தையை, लेकिन जब ताकत शब्द आता था तो मेरे मुख से ताकत निकलता था, फिर தாக்காத் मेरे को அப்படிதான் வார்த்தை வருதா, रिपेयर ठीक करना पड़ता था। அதை மாற்றணும். अभी ஒருத்தர் ऐसा சொன்னாரா, नहीं இப்படி होता है, சொல்லக்கூடாதுன்னு ஒரு उन्होंने मुझे சொன்னாரா, सिखाया था, அப்போ எனக்கு சொல்லி ताकत கொடுத்தாரு. बोलना है, ताकत। तो தாக்கத்துன்னு बहुत சொல்லணும், बार मैंने தாக்காத்துன்னு சொல்லக்கூடாது. ताकत ताकत நான் நிறைய ताकत தடவை தாக்கத் प्रैक्टिस தாக்கத்துன்னு की, சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணி அதை तो மாற்றினேன். फिर ताकत से ताकत हुई। அப்புறம் தான் அது तो மாற்றம் வந்தது. मैंने ये रियलाइज किया நான் ரியலைஸ் कि एक பண்ணேன், शब्द के परिवर्तन करने के संस्कार में कितनी ताकत मुझे लगानी पड़ी, कितनी அது मेहनत, ஒரு வார்த்தையை कितना पुरुषार्थ மாற்றுறதுக்கு करना நான் पड़ा எவ்வளோ சக்தியை शब्द யூஸ் பண்ண வேண்டியதாக परिवर्तन வந்தது. के लिए। என்னோட और வார்த்தையை यहाँ तो हमें மாற்றுவதற்காக अपने जीवन எவ்வளோ के நான் உழைக்க வேண்டியதாக இருக்குது. संस्कारों को बदलना है, அப்படின்னா क्योंकि வாழ்க்கையில் जो धैर्यता சம்ஸ்காரத்தை रखनी மாற்றணும்னா पड़ेगी, எவ்வளோ பொறுமையாக अटेंशन இருக்கணும், हमें எவ்வளோ देना அட்டென்ஷன் पड़ेगा। வைக்கணும். इसीलिए परिवर्तन के लिए அதனால பரிவர்த்தனைக்காக रिपीटेशन जरूरी है। தியானம் बाबा அவசியம். भी हमें स्वमान दे करके हमारे संस्कारों को बदलते हैं ना। பாபா நமக்கு சௌமானம் கொடுத்து நம்ம சம்ஸ்காரத்தை समय மாத்துறாரு இல்லையா, मुझे शांति की अनुभूति कर, मेरे சாந்தியோட जीवन அனுபவம் को வேணும், शांत बनाना है। சாந்தி तो ஆக்கணும், வீட்டை बाबा சாந்தி कहते हैं ஆக்கணும். संकल्प करो பாபா சொல்றாரு, சங்கல்பம் பண்ணுங்க, कि मैं நான் शांत சாந்த स्वरूप ஸ்வரூப ஆத்மா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. शांति, சாந்தி ये मुझ आत्मा का நானாகிய ஆத்மாவுடைய स्वधर्म है। சுய தர்மம். पूरा विश्व முழு உலகமும் शांति प्रिय आत्माएं रहती है। சாந்தி விரும்பக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க. शांति ये तो मुझ आत्मा का சாந்தி என்னுடைய निजी घर है। சாந்தி தாமும் என்னுடைய உண்மையான வீடு, मेरे पिता என்னுடைய தந்தை परमात्मा பரமாத்மா, वो भी शांति के அவரும் சாந்தி கடல், सागर है। அவர் சாந்தி கடலா இருக்காரு. शांति मुझे भी बहुत पसंद है। சாந்தமா இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். मैं शांत हूँ, நான் சாந்தமான ஆத்மா, शांत हूँ, நான் சாந்தமா இருக்கேன், शांत हूँ। நான் சாந்தமா இருக்கிறேன். ये मुझे இது என்னுடைய अपने आप में நமக்கு repeat நாமே करना पड़ेगा। இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும், உள்ளுக்குள்ள ரிப்பீட் பண்ணணும். अभी देखो इतना बोला मैंने, நான் இவ்வளோ பேசினேன், सबको लगा कि शांति थी, சாந்தி இருந்ததா, फील हुआ ஃபீல் ஆச்சா, वातावरण के अंदर, இந்த சூழ்நிலையில சாந்தி शांत ஆச்சா, हो गए। எல்லாம் சாந்தமாயிட்டீங்களா, கை தூக்குங்க. जब हम சாந்தமாயிட்டீங்களா? ம். थैंक यू, तो बार बार हम நான் जब நம்ம ये அடிக்கடி நாம repeat करेंगे, ये இந்த ரிப்பீட் प्रैक्टिस, பண்ணணும். நான் சாந்தி, நான் दिन में சாந்தமான कई ஆத்மா बार, ப்ராக்டிஸ் பண்ணணும். तब जा करके हमारे அப்பதான் நாம போய் संस्कार क्या होंगे, அப்பதான் சம்ஸ்காரம் शांति எப்படி के ஆகும், சாந்தியுடைய बनेंगे। சாந்தியாக रिपीटेशन ஆகும். की जरूरत है। ரிப்பிட்டேஷன். और एक मेथड है संस्कार परिवर्तन के அடுத்த लिए। சம்ஸ்காரம் மாத்திரக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது कि என்னது, जब मुझे जैसे संस्कार अपने बनाने हैं எப்படி சம்ஸ்காரத்தை உருவாக்கணுமோ वो ही मैं सुनूं, அதையும் நீங்க உணருங்க. जो मुझे बनना नहीं है वो बातें सुन के मैं क्या करूं। நான் அந்த மாதிரி எதே ஆகக்கூடாதோ அதை அந்த விஷயத்தை கேட்டுட்டு चाहे என்ன वो गीत हो, எதுக்கு ஒரு பாட்டு இருக்குதுன்னு चाहे வச்சுக்கல, कोई व्यक्ति की बातें हो, ஒரு மனுஷனுடைய விஷயம் मुझे ஆகட்டுமே, ऐसा बनना ही नहीं है।
है, அதை நான் तो கேட்க मुझे வேண்டிய वो அவசியமே இல்லை. सुनना भी नहीं है। நான் அப்படி ஆகக்கூடாதுன்னா मुझे அதை जो நான் बनना கேட்க नहीं வேண்டிய है அவசியமே இல்லை वो இல்லையா? मुझे मुख से वर्णन भी करना அதை नहीं है, வாயில வர்ணனை கூட பண்ணக்கூடாது. क्योंकि நான் தான் அப்படி ஆக श्रवण மாட்டேன் का இல்லையா? भी असर और जो हम वर्णन करते हैं எதை வர்ணனை उसका பண்றோமோ भी असर होता है। அதுக்கும் விளைவு ஏற்படுத்தும். समझो हम स्वयं के बारे में உள்ளுக்குள்ள நமக்காக बार நமக்காக बार सोचते हैं और நமக்காக बोलते அடிக்கடி हैं நினைக்கிறோம், அப்புறம் பேசுறோம். कि हाँ ஆ मैं है ना गुस्से वाली हूँ, நான் கோபக்காரி मुझे तो தான், बहुत गुस्सा है, எனக்குள்ள கோபம் मेरे को இருக்குது, बहुत गुस्सा आता है, எனக்கு நிறைய मुझे கோபம் सब வருது, पर गुस्सा आता है। எதை பார்த்தாலும் எனக்கு सब கோபம் வருது. लोग ऐसा बोलते हैं कि आप गुस्से எல்லாரும் वाले சொல்றாங்க हो, நீ கோபக்காரின்னு சொல்றாங்க. तो क्या हो रहा है, என்ன ஆகுது? क्या हो रहा है? என்ன मैं ஆகுது? अपने आप को मेरी वो डार्क प्रिंट तैयार कर रही हूँ कि मैं कैसी हूँ, நான் எப்படி இருக்கிறேன்? गुस्से वाले। நான் ஒரு கோபக்காரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம், तो உணர்ந்துக்கிட்டோம். क्यों बोलती हूँ मुझे गुस्सा चाहिए? எனக்கு கோபம் வேணுமா? இல்லை தானே? मैं तो बहुत मीठा बोलने वाली हूँ, நான் ரொம்ப मधुर இனிமையா भाषा, பேசக்கூடாது, மதுரமாக मृदु இனிமையாக भाषी हूँ பேசக்கூடியவன் मैं। நான் அப்படி நினைக்கணும். मेरी भाषा है ना என்னுடைய बहुत मीठी है, என்னுடைய வார்த்தை இல்லையா ரொம்ப இனிமையான வார்த்தை. मुझे मीठा बोलना बहुत पसंद आता நான் है இனிமையா பேசுறது எனக்கு और ரொம்ப मैं பிடிக்குது. मधुर बोलती हूँ, நான் सबको மதுரமாக प्यारी பேசுறேன், लगती हूँ, எல்லாருக்கும் பிடிக்கும். அது அப்படி பேசுனா सबको अच्छी लगती हूँ, எல்லாருக்கும் என்னை பார்த்தா பிடிக்குது. मुझे तो मीठा ही बोलना है, நான் मधुर बोलना இனிமையாகத்தான் है, பேசணும், மதுரமாகத்தான் मधुर பேசணும். हूँ मधुर हूँ மதுர் मधुर। மதுரமான இனிமையாக ये இனிமையாக मंत्र இனிமையாக பேசுங்க. बार बार இத மந்திரத்தை திரும்ப திரும்ப நினைங்க, सोचो भी, நினைக்கவும் செய்யுங்க. और जहाँ बात निकले எங்கேயாவது பேசும்போது मधुर बोलना मुझे बहुत अच्छा लगता மதுரை है। பேசுறது ரொம்ப वो भी जो பிடிக்குது. मधुर बोलते थे ना मुझे बहुत अच्छा लगता है। யாராவது மதுரமா பேசினா मैंने எனக்கு ரொம்ப देखा कि பிடிக்குது. बहुत लोगों की भाषा நிறைய பேருடைய मधुर பாஷை है, ரொம்ப तो இனிமையா मेरी இருக்குது. क्यों न हो। எனக்கு ஏன் तो மாதிரி मैं இனிமையா இருக்கக்கூடாது? बोलने में, वर्णन करने में, सुनने में भी நான் वही வர்ணனை चीज हो பண்ணும்போது कि जो கேட்கும்போது मैं கூட बनना चाहती हूँ, நான் என்ன ஆக अपने आप விரும்பினேனோ, को बनाना चाहती हूँ। நான் என்ன ஆகணும்னு सबसे நினைக்கிறேனோ बड़ा उदाहरण எல்லாத்தையோட நல்ல अव्यक्त உதாரணம் बाप दादा का देखिए। பாபா பாருங்க. अव्यक्त बाप दादा की जब पधरामनी होती அவ்யக்த है பாப்தாதா வரும்பொழுது तो उस समय पर அந்த சமயத்துல बाबा के शुरू शुरू के महावाक्य பாபா முதல்லயே देखिए, हर अव्यक्त मुरली के ஒவ்வொரு அவ்யக்த முறையிலும் முதல்ல பாபா बाबा சொல்லும்போது ने हमारे लिए பாபா நமக்காக इतनी ऊंची भाषा वर्णन कर, எவ்வளவு உயர்ந்த வார்த்தை வர்ணனை பண்ணாரு. मेरे सिकी लथे बच्चे, என்னுடைய செல்லமான मेरे குழந்தைகள், होली हंस बच्चे, என்னுடைய புனித मेरे அன்னப்பறவை குழந்தைகளே, ऋषि बच्चे, என்னுடைய ராஜ ரிஷி मेरे குழந்தைகள், कल्प के बिछड़े हुए கல்பத்துக்கு प्यारे முன்னாடி பிரிஞ்சு போன आज அன்பான मिले, குழந்தைகளே हर இப்ப मुरली வந்து की சேர்ந்திருக்கீங்க. आदि देखो, शुरुआत देखो, பாபா ஒவ்வொரு முறையிலும் starting முதல்ல देखो, பாருங்க இனிமையான குழந்தைன்னு தானே कितने சொல்றாரு. अच्छे अच्छे எவ்வளோ बाबा ने நல்ல நல்ல हमको வார்த்தைகளை பாபா टाइटल பேசுறாரு, दिए हैं। டைட்டில் अरे கொடுக்குறாரு. मेरे बच्चे तो लाइट हाउस है, என்னுடைய குழந்தைகள் லைட் ஹவுஸ், सारे विश्व को முழு रोशनी देने உலகத்துக்கும் वाले हैं। ஒளி கொடுக்கக்கூடிய லைட் ஹவுஸ். बाबा वैसे देख रहा है, பாபா அப்படி लाइट பார்க்கறாரு, हाउस के रूप में। லைட் अभी ஹவுஸ் हम மாதிரி நம்ம क्या भी பார்க்கறாரு. है, लेकिन बाबा मेरा चित्र क्या बना रहा है, இப்ப நான் எப்படி सब இருந்தாலும் कुछ பாபா இந்த வார்த்தைகள் संकल्पों மூலமாக से நம்ம என்ன ஆக कौन நினைக்க सा சொல்றாரு. पिक्चर खींच रहा है। பாபா என்ன பிக்சர் ये காட்டுறாரு. कैमरा से पिक्चर खींचा जाता है ना, எப்படி கேமரா மூலமா படம் तो பிடிக்கிறாங்க இல்லையா, बाबा भी பாபா கூட படம் பிடிக்கிறாரு. संकल्प के माध्यम से और சங்கல்பம் शब्दों के माध्यम மூலமாக, से வார்த்தைகள் हमारा மூலமாக कैसा चित्र बना रहा है। நம்முடைய எந்த மாதிரி बाबा भी சத்திரத்தை है பாபா नहीं, உருவாக்குறாரு. लेकिन मेरा बहुत सुंदर ரொம்ப அழகான, बढ़िया ரொம்ப चित्र பெருமையான बाबा உயர்ந்த சித்திரத்தை शब्दों और संकल्पों से बना रहा है। பாபா சங்கல்பம் மற்றும் तो बार வார்த்தைகள் बार மூலமாக बाबा ஆக்கிட்டு की இருக்காரு. ऐसी ऊंची श्रेष्ठ அந்த மாதிரி महावाक्य அடிக்கடி பாபாவுடைய ये மகா हमारी வாக்கியங்களை स्थिति को भी क्या कर देते, நம்முடைய ஸ்திதியை கூட अच्छा நல்ல விதமாக होली மாத்துது. हंसो, நான் ஓலி அன்சா, तो मैं तो புனித ज्ञान அன்னப்பறவையா, ही रत्न चूग सकती हूँ, நான் ஞானத்துடைய मुरली ரத்தனை मुझे தான் सुनना சாப்பிடுவேன். चाहिए, நானு मेरे முரளி मुख से கேட்கணும். जो நானு ज्ञान के
என்னுடைய வாய் மூலமாக ஞான ரத்தனங்கள் தான் बाबा ने வரணும். मेरे लिए क्या कहा? பாபா எனக்காக என்ன சொன்னாரு? புனித அன்னப்பனவேல் சொன்னாரு. परिवर्तन। அப்பா மாற்றம் வரும். तो जो நான் புனித बनना है उसको देखो, என்ன ஆகணுமோ அதை अपने பாருங்க. वो உங்களை நீங்க पिक्चर பாருங்க. तैयार करो அந்த और பிக்சரை किसी தயார் को भी பண்ணுங்க. जैसा बनाना है வேற वो चित्र யாரையுமே देखो। हम क्या करते எப்படி हैं, हम ஆகணுமோ उल्टा அந்த काम சித்திரத்தை करते பாருங்க. எது हैं। ஆகக்கூடாதோ அந்த சித்திரத்தை ये तो है பார்க்காதீங்க. ही ऐसे, இவங்க இப்படித்தான், ये तो बदल ही नहीं இவங்க सकते, மாறவே மாட்டாங்க. कभी भी नहीं எப்ப बदलेंगे। பாரு இப்படித்தான், இவங்க மாறவே मर மாட்டாங்க. जाएंगे ना அவங்க तो இறந்து भी नहीं போனாங்கன்னா बदलेंगे। அவங்க செத்து போனாலும் மாற மாட்டாங்க. அப்படி मर நினைக்காதீங்க. जाएंगे लेकिन इनके संस्कार नहीं बदलेंगे। அவங்க செத்தாலும் அவங்க हम சம்ஸ்காரம் लोग क्या மாறாது करते हैं, அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா क्या நம்ம என்ன सोचते பண்றோம்? हैं, நம்ம என்ன उनका நினைக்கிறோம்? चित्र कैसा बना அவங்க रहे हैं, சித்திரத்தை எப்படி உருவாக்குறாங்க? वो तो है ही उनका, அது அவங்களுடைய अभी சித்திரம். हमको बनाने की நம்ம जरूरत नहीं है। நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடிய அவசியம் இல்லை. जैसे कैमरा से फोटो लेते हैं, என்னை समझे வந்து मेरा ஒரு போட்டோ फोटो எடுக்கிறாங்கன்னு लेते வச்சுக்கிற हैं, உதாரணத்துக்கு, लेकिन उस समय पर अच्छा அந்த नहीं சமயத்துல आया, நான் நல்லா கொண்டு வரல, நல்லா இல்ல, तब मेरे चेहरे पर कोई हास्य नहीं था, நான் कोई சிரித்த முகத்தோடு मजा இல்ல, नहीं थी, और मेरा சந்தோஷம் இல்ல. क्लिक कर लिया फोटो, ஏன்னா அவர் கிளிக் फिर பண்ணிட்டாருன்னு मेरे வைங்க, को दिखाया, எனக்கு காட்டுறாரு. मैं क्या कहूंगी, நான் என்ன சொல்லுவேன்? ये डिलीट कर दो, இதை டெலீட் பண்ணு. ये मेरा ஏன்னா फोटो நான் अच्छा नहीं சிரிக்கல, இது आया, நல்லா निकालो இல்ல, निकालो। இதை முதல்ல எடு, இது முதல்ல अभी டெலீட் मैं பண்ணு. ठीक से खड़ी रहती இப்ப हूँ, மறுபடியும் நல்லா நிக்கிறேன், மறுபடியும் சிரித்த முகத்தோடு இருப்பேன், மறுபடியும் போட்டோ பிடி. आर्टिफिशियल भी मुस्कुराती हूँ, செயற்கையா அப்படி अभी சிரிச்சிடறேன். निकालो मेरा இப்ப फोटो, எடு, இப்ப என்னுடைய போட்டோ எடு क्या करते அப்படின்ற. हैं, எதுக்காக? डिलीट, அது டெலீட் और பண்ணுங்க. अभी फिर से இப்ப மறுபடியும் अच्छे से पोजीशन में खड़ी रहती हूँ, இப்ப अब நல்லா मेरा போஸ் கொடுத்து நல்லா நிக்கிறேன், அப்படியே सबको अपना சிரிக்கிறேன். अच्छा फोटो இப்ப निकला போட்டோ हो, எடு. वही अच्छा लगता है ना, அது नहीं அது है तो நல்லா नहीं இருக்குது है, இல்லையா? किसको दिखाना मत, भूल से भी नहीं दिखाना मेरा அது फोटो, சரியில்லாத ये படத்தை अच्छा नहीं யாருக்கும் आया है, காட்டக்கூடாது, और अच्छा தவறையும் जो கூட आया है காட்டக்கூடாது. आपने देखा मेरा फोटो, என்னுடைய मैं போட்டோ दिखाती நல்லா हूँ இருந்தா आपको, தான் அதை காட்டணும். क्योंकि वो अच्छा है, ஏன்னா அது நல்லா இருக்குது इसलिए मैं இல்லையா? दिखाऊंगी, नहीं अच्छा है वो तो हम முகம் நல்லா இல்லைன்னா हमारा நம்ம காட்டவே चित्र மாட்டோம். நல்லா संस्कारों का இருந்துச்சுன்னா காட்டுவோம் இல்லையா? और जैसा அதே अच्छा மாதிரி बनाना நம்முடைய चाहती சம்ஸ்காரம் நல்லா है ஆக்கணும்னு விரும்பும்போது वैसा ही எப்படி நம்ம संकल्प और சம்ஸ்காரத்தை शब्दों से நல்லா மாற்றணும்னு நினைக்கிறோமோ वही सीन को देखो, அப்படியே நம்முடைய சங்கல்பம், वही நம்முடைய चित्र को கர்மம், அந்த देखो। சித்திரத்தை பாருங்க. बिगड़ी को बनाने वाले கெட்டு हम போனதை சரி செய்யக்கூடிய, बाबा சீராக்கக்கூடிய भी நாமோ क्या करता है, நம்ம என்ன बिगड़ी செய்யறாரு? हुई दुनिया को बनाने आया है, சீர்கெட்டு போன हम भी உலகத்தை अपने சீராக்குறதற்காக संस्कारों பாபா को வந்திருக்காரு. நம்மளும் बनाने நம்முடைய के लिए ही சம்ஸ்காரத்தை तो धरती में சீரானதாக்க आए हैं, உருவாக்கணும். அதற்காக பட்டிக்கு बाबा வந்திருக்கிறோம். के बने हैं, பாபாவோட குழந்தையா इसलिए இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்? अपने संस्कारों को श्रेष्ठ நம்முடைய बनाने के சம்ஸ்காரத்தை लिए, உயர்த்ததாக इसलिए ஆக்குவதற்காக. அதற்காக सुनना, கேட்கணும், सोचना, वर्णन யோசிக்கணும், வர்ணனை अच्छा பண்ணணும், ही करो, நல்லதையே செய்யுங்க. तो अच्छा होगा। நல்லா செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். जब सोचते नहीं अच्छा तो अच्छा होगा, நினைக்கிறது நல்லா कैसे? நினைச்சீங்கன்னா நல்லதானே ஆகும். तो எப்படி? ये संस्कारों को परिवर्तन करने की विधि है। இது சம்ஸ்காரத்தை மாற்றக்கூடிய விதி. दादियाँ भी, தாதிகள் கூட, दादी குல்ஜார் specially தாதி कहती थी ஸ்பெஷலாக சொல்லியிருந்தாங்க, कि आप संकल्प करते हो, நீங்க சங்கல்பம் செய்றீங்க, दृढ़ संकल्प करो। திட சங்கல்பம் பண்ணுங்க. अच्छा सोचा ये நல்லா बीज है, நல்லா நினைச்சீங்க, அதுதான் விதை. लेकिन ஆனால் दृढ़ संकल्प का திடமாக, पानी திட चाहिए। சங்கல்பங்கிற தண்ணி ஊத்துங்க. पौधा लगा देते हैं, நீங்க சின்ன रोज நாட்டு पानी நடுறீங்க, डालना டெய்லி पड़ता தண்ணி ஊத்துறீங்க இல்லையா? है, रोज पानी चाहिए டெய்லி उसको, தண்ணி வேணும் இல்லையா? पौधे को देना पड़ता है ना। அந்த நாத்துக்கு मैंने வேணும் இல்லையா? अच्छा संकल्प तो किया कि आज நான் से நல்லா ये சம்ஸ்காரம் பண்ண देना है, நல்லா பண்ணணும்னு लेकिन நினைக்கிறேன். उसको दृढ़ करने का पानी तो அதுக்கு मुझे करना ही திடமாக்கக்கூடிய है, தண்ணி मैं ஊத்தணும். करके செஞ்சுதான் ही ஆகணும். छोड़ूंगी। அதை செஞ்சுதான் தீர்வேங்கிற कैसे भी हो திடமான सकता தண்ணி है, ஊத்தணும். देखती हूँ। मेरे பாருங்க, में वो शक्ति है, मैं என்கிட்ட करके அந்த சக்தி இருக்குதா? दिखाऊंगी। நான் செஞ்சு காட்டுவேன். ये दृढ़ता का सिंचन उस सोच को चाहिए। அதனால அந்த எண்ணம் बाबा ने कहा है திண்மையாக, திடமாக योग இருக்கணும். का धूप, पानी, पौधे को धूप भी चाहिए, அந்த पानी நாத்துக்கு भी चाहिए, सिंचन சூரிய चाहिए, ஒளிப்பும் வேணும், तो फल தண்ணியும் வேணும் फूटेगा। இல்லையா? அப்பத்தானே அதுக்கு நல்ல हमने பலன் भी கொடுக்கும். संस्कार को अच्छा बनाने का सोचा, நம்ம लेकिन சம்ஸ்காரம் நல்லா उसमें ஆக்குறதுக்காக दृढ़ता
நினைத்தோம். ஆனா जो அதுல हमने सोचा है वो திடத்தன்மை एक्शन வேணும். में ला सकूं, என்ன उसकी ताकत நினைச்சோமோ होनी அந்த चाहिए ना। ஆக்ஷன்ல और கொண்டு वो வரக்கூடிய ताकत சக்தியும் வேணும். कैसे आएगी? அந்த சக்தி எங்கிருந்து வரும்? योग के बल से। யோக பலத்தின் बाबा மூலமா की வரும். याद से वो பாபாவுடைய शक्ति நினைவு मिलती है। மூலமாக அந்த சக்தி வரும். और कई बार क्या होता है சில நேரத்துல என்ன ஆகுது, कि बहुत सारी मैंने समझो साक्षी होके लिस्ट बनाई, तो சாட்சியா நான் बहुत லாஸ்ட் सारी வச்சிருக்கிறேன். बातें ऐसी मुझे लगी, நிறைய விஷயம் எனக்கு हाँ அந்த மாதிரி मुझे தெரியுது. तो ये भी बदलने की जरूरत நான் है, இதையும் ये மாத்தணும், भी बदलने நான் की இதையும் जरूरत है, மாத்தணும், बहुत कुछ बदलने का है, நிறைய ये விஷயத்தை நான் कब மாத்த नहीं வேண்டியதா होगा, இருக்குது. நான் எப்ப மாறுவேனோ नर्वस हो जाते हैं। அப்படியே एक बार பயந்துருவோம். नहीं बहुत सारे काम हो, நிறைய आज வேலை मुझे ஆச்சுன்னா, इतने काम करने ஐயோ हैं, இவ்வளோ कैसे வேலை होगा, செய்யணுமா, कैसे எப்படி ஆகும், नर्वसनेस आ அவனுடைய जाती பயம் है, வந்துடும் இல்லையா? मेरे से नहीं हो पाएगा, मैं என்னால் नहीं இவ்வளோ कर முடியாது, पाऊंगा। என்னால் இவ்வளோ முடியாதுன்னு ऐसे நினைப்பேன் இல்லையா? அதே बहुत மாதிரி सारे संस्कारों को एक நிறைய साथ சம்ஸ்கார चेंज करने का மாற்றணும், प्रयत्न करते हैं ना। ஒரே அடியா மாற்றணும்னு बोलने நினைக்கிறோம் में भी இல்லையா? ध्यान देना है, सुनने में ध्यान देना है, பேச்சிலையும் खाने में கவனம் ध्यान கொடுக்கணும், देना है, पीने சாப்பாட்டுலயும் में கவனம் ध्यान கொடுக்கணும், है। तो சாப்பிட்றதுல बाप रे कितना அடேங்க करने அப்படியே का है, இவ்வளோ செய்யணுமா, होगा இவ்வளோ मेरे से ये, இவ்வளோலாம் कर முடியுமா என்னால், पाऊंगी, நான் பண்ணுவேனா இல்லையோ, ये सब मेरे से नहीं होगा, இதெல்லாம் छोड़ दो। இவ்வளோ என்னால் முடியும், விட்டுரு, அப்படி விட்டுரு, நான் எப்படி இருக்கேனோ है ना, அப்படியே இருக்கேன். दिल शिकस्त छोटी भी அப்புறம் हो மன जाती है, ये சோர்வாயிருவாங்க. सब मेरे से नहीं होगा। என்னால் இவ்வளோலாம் முடியாது. मैं जब ज्ञान में आई நான் ஞானத்தில் வரும்போது तभी यहाँ पर இங்க कहा कि எங்க बाहर சொன்னாங்க, का खाना नहीं, लेकिन வெளி संबंधियों के घर का भी नहीं खाना வெளியே है, சாப்பிடக்கூடாது, சம்பந்தங்கள் तो வீட்டில் बाहर கூட का खाना சாப்பிடக்கூடாது, नहीं खाना है, वो வெளியே अपने இருக்கிற कंट्रोल சாப்பாடு में। சாப்பிடக்கூடாது, ஓகே. लेकिन ब्राह्मण ஆனா परिवार से थे तो शुरू नहीं थी और रिलेटिव के पास गई, अभी அஹ், उनको சொந்தக்காரங்க कहा வீட்டுக்கு போனேன். मेरी, मैंने तो बहाना ही बताया, हाँ? நான் ஒரு சாக்கு போக்கு लेकिन சொன்னேன். उनको ये लगता है कि हम ब्राह्मण हैं तो ब्राह्मणों के हाथ का नहीं खाएगी। பிராமணன் நாங்க, तो பிராமணன் मैंने கையிலையும் சாப்பிட फादर को மாட்டேயா? कहा நான் कि அப்பாவுக்கு சொன்னேன், ये तो बड़ा डिफिकल्ट लगता है, இது ரொம்ப கஷ்டம் जहाँ मैं நினைச்சாங்க. जा रही हूँ நான் எங்க वहाँ போறேன்னா बाकी बातें तो अच्छी है और मैं நல்ல कर விஷயம்லாம் सकती हूँ, சொல்றாங்க, நல்லதா இருக்குது. लेकिन ये संबंधी के घर में जाओ ஆனா और फिर சொந்தக்காரங்க खाओ வீட்டுக்கு नहीं, போயிட்டு ये சாப்பிடாம வந்தா मुश्किल लगता है, இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. है ना। ஆமா मैं இல்லையா? ये नहीं कर पाऊंगी, நான் இப்படி है செய்ய ना, முடியாது दिल அப்படின்னு छोटी நினைச்சு हो गई। என்னோட तो மனசு फादर ने कहा சின்னதாயிருச்சு. कोई बात नहीं, அப்பா சொன்னாரு, அதெல்லாம் हम பெரிய விஷயம் இல்லை, समझाते हैं, उनको நம்ம அவங்களுக்கு कहते புரிய हैं, வைக்கிறோம். उन्होंने सपोर्ट किया मुझे, அம்மா அப்பா எனக்கு तो फिर சப்போர்ட் वो பண்ணாங்க, समझ भी गए அவங்க और புரிஞ்சுக்கிட்டாங்க. कोई प्रॉब्लम है वो, लेकिन शुरू में मुझे बहुत बड़ा प्रॉब्लम लग रहा था முதல்ல நான் சொந்தக்காரன் வீட்டுல சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப इसलिए பிரச்சனையா இருந்தது. हर चीज को एक साथ चेंज करने में नहीं जाओ, அதனால ஒரே அடியா थकेंगे, மாத்துறதுக்காக ட்ரை कमजोर பண்ணாதீங்க. फील करेंगे, நீங்க कोई பலவீனமா एक உணர்வீங்க, संस्कार, கஷ்டப்படுவீங்க. कोई एक बात जो आप एसेंशियल समझते हो, एक ஒரு சின்ன संस्कार को விஷயம், लो ஒரு और சம்ஸ்காரத்தை எடுங்க, उनको परिवर्तन करने का प्रयास அதை करो, மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. और एक में कुछ परसेंटेज भी आप सक्सेस ஒரு हुए கொஞ்சம் பெர்சன்ட்ல சக்சஸ் तो ஆச்சுன்னா आपकी ताकत क्या होगी, உங்க சக்தி என்ன ஆகும்? बढ़ जाएगी। ஜாஸ்தி ஆயிரும். और बाबा ने बहुत अच्छी बात कही है, பாபா நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. ये देवी संस्कार, देवी தெய்வீக गुण, சம்ஸ்கார, தெய்வீக குணம், देवी संस्कार, ये भी आपस में एक परिवार है। அது கூட ஒரு குடும்பமா இருக்குமா. एक संस्कार ஒரு अच्छा आप சம்ஸ்காரம், நல்ல धारण करोगे சம்ஸ்காரம் ना, தாரணை பண்ணிட்டீங்கன்னா दूसरे संस्कार அடுத்த उसके சம்ஸ்காரம் साथ தானாவே साथ வந்துடும். क्या होते जाएंगे, கூட கூட சேர்ந்துக்கிட்டே आते வரும், जाएंगे। வந்துகிட்டே एक இருக்கு. நல்ல बात நல்ல लाओ ஒரு விஷயத்தை பிடிச்சுக்குங்க, तो दूसरी बात अपने आप में இன்னொரு விஷயம் தானா வந்துடும், होने लगेगी, உங்களுக்குள்ள क्योंकि வந்துடும். इनकी भी फैमिली है, அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. देवी गुण भी एक दूसरे के குணங்கள் साथ கூட जो है ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குடும்பம், कनेक्टेड है। கனெக்டட் இருக்குது. ஒரு குணம் வந்துச்சுன்னா எல்லா குணம் வரும். दूसरा ஒரு குணத்தை தாரணை பண்ணா गुण होने लगेगा, அதுக்கு நிறைய आपको भी குணங்கள் தானா வரும். आश्चर्य लगेगा உங்களுக்கு कि ஆச்சரியம் வரும். अच्छा एक के लिए मैंने प्रयास किया, நான் ஒண்ணுக்காக முயற்சி दूसरी பண்ணேன், चीज இன்னொரு குணம் automatically தானா வந்துருச்சு, आने लग गई है। தானா வர इसलिए ஆரம்பிச்சிருச்சு. नर्वस नहीं होना है, அதனால பயப்படாதீங்க, कोई एक बात ले लो ஒரு விஷயம் जीवन எடுத்துக்கங்க, में पुरुषार्थ करने की और उसके पीछे पड़ जाओ, அதுக்கு பின்னாடியே பிடிங்க, छोड़ना नहीं அதை है। விடக்கூடாது, அதை விடக்கூடாது. दृढ़ता ஒன்னே से ஒன்னே मुझे பிடிச்சுக்கங்க, उस चीज को पकड़ करके அதுக்கு रखना நல்ல है, குரங்குபடியா तो हम பிடிச்சுக்கங்க. संस्कार परिवर्तन कर सकेंगे, कोई நம்ம बड़ी बात சம்ஸ்கார பண்ண முடியும், है பெரிய விஷயம் இல்ல, नहीं। பெரிய விஷயம் கிடையாது.
इसलिए इस भट्टी में आए அதனால இந்த பட்டியில் வந்திருக்கீங்க. आज ये काम करना कोई இந்த एक வேலை संस्कार செய்யுங்க. ஏதோ ஒரு और उसका சம்ஸ்காரத்தை பிடிங்க. प्रयास அதை शुरू நல்லா करो। முயற்சி பண்ணுறதுக்கான ட்ரை ओम பண்ணுங்க. शांति। அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓம் சாந்தி.